सिया राम जय जय राम, सिया राम जय जय सिया राम, सिया राम जय जय राम, सिया राम जय जय सिया राम, जय राम जय जय राम, सिया राम जय जय सिया राम, जय राम जय जय राम, सिया राम जय जय राम, सिया राम। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्री राम नाम वरानने। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्री राम नाम वरानने। श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्री राम नाम वरानने. அவையில் உள்ள அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு மகத்துவமான ஒரு நாள்ல வந்திருக்கீங்க. இது ஸ்ரீராம நவமியை ஒட்டி ராமநாமத்தோட மகிமையை பத்தி பேச போறோம். ஸோ இந்த ராமநாம மகிமையினால என்னென்ன நன்மைகள், அதை ஒட்டி உள்ள சிறு கதைகள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். திரேதாயுகம் ஃபர்ஸ்ட் வந்தது கிருத்தயுகம், அப்புறமா வந்தது திரேதாயுகம், அப்புறம் வந்தது துவாபர யுகம், இப்ப இருக்கிறது கலியுகம். திரேதாயுகத்துல தான் ராமர் அவதரித்தார். ஆனா ராம நாமம்ங்கிறது ராமர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு. ராமநாமங்கிறது, அதாவது இந்த கலியுகம் அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான். அது ஹரே கிருஷ்ண மகாமந்திரமா இருக்கலாம், ராமநாமமா இருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன நாமமா, முருகனுடைய பேரை சொல்லலாம், அம்பாளோட பேரை சொல்லலாம், விநாயகர் பேரை சொல்லலாம், சிவனுடைய பேரை சொல்லலாம். ஆனா இது மட்டும்தான் நம்ம இந்த கோர கலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. அதை ஒட்டி நான் இன்று சில கதைகளை தொகுத்து வழங்கி இருக்கிறேன். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதா பதையே நமக. நம்ம ராமரை எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வோக் பண்ணணும். அதுவும் ராமநவமி அன்னைக்கு இன்வோக் பண்றது ரொம்ப விசேஷமான ஒரு தருணம். எங்கெல்லாம் ராம நாமம் ஒலிக்கின்றதோ, ராமரை பற்றி பேசப்படுகின்றதோ, ராமாயணம் கூறப்படுகின்றதோ, அங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஹனுமர் ஏதாவது ஒரு ரூபத்துல அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார், கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு தெரியறதில்லை. பொதுமக்களான மக்களா இருக்கலாம், கூட்டத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல காற்று வாக்குல இருக்கலாம், மரத்துல செடியில எங்கேயாவது ஒரு சின்ன புழு பூச்சியா இருக்கலாம். அவர் ஏதாவது ஒரு வடிவத்துல நமக்கு தெரியாம நம்ம கூட தான் இருக்க. அந்த நல்ல சாநித்தியம் நம்ம கூட எப்பயுமே இருக்கு. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த கஞ்சலம் பாஷ்பவரி பரிபூர்ண லோச்சனம் மாருத்திம் நமசாம் ரக்ஷசாம் கிருதாம். அதாவது எங்கெல்லாம் ரகுநந்தனோடைய கீர்த்தனை கேட்கிறதோ, எங்கெல்லாம் ராமாயணம் ஒழிக்கிறதோ, அங்க எல்லா இடத்திலையும் ராமர் இருப்பார். இது நிதர்சனமான உண்மை. ரத்னாகர் அப்படின்னு ஒரு பொல்லாத ஒரு ஆள், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இது திரேதாயுகத்துல நடந்த ஒரு விஷயம். இந்த ரத்னாகர் அப்படிங்கிற ஒரு எல்லாரையும் கொலை பண்ணி அடிச்சு, அவங்க கிட்ட இருந்து பணம் வரி, வழி வரி, கொள்ளை அடிச்சு அப்படிதான் அவனுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு வழியா போகும்போது அங்க கௌதம மகரிஷிய சந்திக்கிறான். அவன் என்னதான் இந்த மாதிரி கெட்டது பண்ணாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கு. என்னவோ நம்ம
வழி இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற பொருளாதார நிலைமை சரியில்லை, அதனால நம்ம வந்து எப்படி வந்து அதை இது பண்றது, சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு தெரியல, அதுக்கும் வழி இல்ல, அதனால வழிபறி கொள்ள அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுல நம்மளுடைய இத வந்து பொழப்ப நடத்த வேண்டியதா இருக்கு, நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டியதா இருக்குன்னு ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு. கௌதம மகரிஷிய வழியா வந்து அந்த வழியா வரும்போது சந்திக்க நேரிடுது. அப்படி நேரிடுறச்சே கௌதம மகரிஷி அவனை பார்த்த உடனே சொல்றாரு, நீ என்ன ஒரு பாவ செயல்ல ஈடுபட்டு இருக்க, என்ன ஒரு பாவ செயல்ல போயிட்டு இருக்க தெரியுமா உனக்கு, எந்த வழியில போயிட்டு இருக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு. அப்ப வந்து அதையதான் நானும் வந்து மனசுல நினைச்சு வருத்தப்படுறேன், அதையே நீங்க வந்து ரிஷிங்கிறதுனால கண்டுபிடிச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இதுல நான் தப்பிக்க என்ன வழி இருக்கு, எனக்கு ஒண்ணும் புலப்படலையே, இப்ப நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேனே, எனக்கு வந்து பசி பஞ்சம் பட்டினி இதை இருக்கிறதுனால தானே நான் இந்த பாவ செயல்ல ஈடுபடுறதா இருக்கு, எனக்கு பொழப்பில்லையே அப்படிங்கிற சொல்லும் போது அவர் வந்து சொல்றாரு, அதுக்கு உன்னுடைய பணங்காசு வேண்டாம், உன்னுடைய மனைவி மக்கள் எடுத்துக்கலாம், பங்கு போடலாம், ஆனா உன் பாவத்தை யாரும் பங்கு போட மாட்டாங்க. என்ன சொல்றீங்க முனிவரே, எப்படி அது சாத்தியம், என்னுடைய சரி பாதி தானே அவங்க, நான் வந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து இது பண்ணணும், வேளா வேலைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சம்பாதிக்க வழி இல்லாம நான் கொள்ள அடிக்கிறேன், அதுல வரத வச்சுதான் சாப்பாடு போடுறேன், அதை எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது சரி பாதிங்கிற போது என் பாவத்துல பங்கு எடுத்துக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு மாட்டாங்க, நிச்சயமா மாட்டாங்க. அவங்க செய்யற தர்மம் அவங்களுக்கு தான், அவங்க செய்யற பாவம் அவங்களுக்கு தான். அதனால நீ வேணும்னா உனக்கு சந்தேகம் இருந்தா நீ போய் உன்னுடைய மனைவி கிட்ட கேளு அப்படின்னு சொல்ற. சரி நான் என் மனைவி கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்கிறாரு. மனைவி கிட்ட கேட்டா மனைவி வந்து அது எப்படி முடியும், நான் வந்து நீங்க கொல்ல அடிங்க, நீங்க வந்து கொலை பண்ணுங்க, அப்படிதான் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. எனக்கு பசி பட்டினி பஞ்சம், குழந்தைக்கு சாப்பாடு போடணும், வீட்டை நடத்தணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அதுக்கு எனக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும், அது உங்க மூலமா எனக்கு எப்படியோ கிடைக்குது, அதுதான் நான் பார்ப்பேனே வழிய நீங்க பண்றது உங்களுக்கு தான், நான் அதுல பங்கு எடுத்துக்க மாட்டேன், அது உங்களுடைய பாவம், அதுல எனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அவருக்கு வந்து அப்பதான் வந்து சுருக்குன்னு புத்தி உரைக்குது. உடனே அவர் வந்து விறுவிறுன்னு ஓடி போறாரு. ஓடி போய் வந்து நீங்க சொன்னது கரெக்ட் கௌதம ரிஷியே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்ப நீ வந்து அவர் சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ வந்து கொஞ்ச நாள் வந்து தியானத்துல இரு, உனக்கா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் தியானத்துல இருக்கிற சமயத்துல அவருக்கு அந்த சமயத்துலதான் வந்து வசிஷ்டர் வர. வசிஷ்டர் வந்து இன்ஃபேக்ட் வசிஷ்டர் வந்து யாருன்னா இவருடைய குலகுரு. யாருக்குன்னா ராமருடைய குலகுரு, சூரிய வம்சத்தோட குலகுரு. அவர் அந்த வழியா வரும்போது அவர் மட்டும் இல்ல, 7 அந்த முக்கியமான வசிஷ்டர்ல இருந்து முக்கியமான சப்தரிஷிகள் 7 பேரோட தரிசனமும் அந்த ரத்னாகரங்கிற ஆளுக்கு கிடைக்குது. ஏன்னா அவன் தியானம் இருக்கிறதுனால. அப்ப வந்து அந்த வசிஷ்டர் வந்து வரச்சே சொல்றாரு இந்த மாதிரி, ரத்னாகர் உன்னுடைய பாவ செயல்கள், இப்ப நீ அதுக்காக தேடுற பிராயச்சித்தம் எல்லாமே எனக்கு தெரியுது, இப்ப வந்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற போது, நான் வந்து இந்த பாவத்துல இருந்து எனக்கு வெளி வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது சொல்றாரு, ராம நாமம் மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி, ஒரே பிராயச்சித்தம். நீ என்ன பண்ணணும்னா ராமநாமம் சொல்லு அப்படின்னு ஒண்ணு, அது எப்படி சொல்லணும், அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற போது ராமா 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 சொல்லு அப்படிங்கிற சொல்லும் போது அவருக்கு வரல, அவ்வளோ ஈஸியா ராமர்ங்கிறது வரல. நமக்கு சொல்லும் போது ஈஸியா இருக்கலாம் ராமா அப்படிங்கிறது, அந்த ராம நாமம் வந்து நமக்கு தெரியறதுக்கே 40,000 லட்சம், அவ்வளோ இன்ஃபேக்ட் 40 லட்சம் வந்து
பிறப்பு எடுத்து அந்த பிறப்புல நம்ம வந்து வேதங்கள் ஓதி ஏதாவது ஒரு தெய்வ காரியமோ தர்மங்களோ செஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த பிராப்தம் கிடைக்கும். ராமநாமத்துடைய மகிமையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான பிராப்தமும் ராமாங்கிற சொல்ற வாயால சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பிராப்தமும் அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லுது. சோ அப்படி இருந்தா மட்டும்தான் வரும். அவனும் இத்தனை வழிபொறிக்குள்ள இந்த மாதிரி பாவ செயல்கள்ல ஈடுபட்டவனா இருக்கான். அவர் வந்து நீ சொல்லு அப்படின்னோடனே என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உனக்கு ராமா வரலையா? அவர் கையில வந்து ஒரு வாள், அந்த வாள்ல வந்து அந்த பிடிமானம் இருக்குல்ல, அந்த பிடிமானத்துக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்க்ரூவுக்கு பேரு மரா. அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வரல அப்படின்னா விட்டுடு, உன் பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தோட நீ மரா மரா மரான்னு சொல்லு. நீ பாட்டுக்கு சொல்லு, உனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கும், உனக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னு போயிடுறாரு. சரி, அவர் சொன்ன சொல்லிட்டு குரு தத்துவம் நமக்கு வந்து என்னைக்குமே ஒரு குரு இருக்க. குரு வந்து ஒரு மந்திர உபதேசம் பண்றாரு அப்படின்னா அந்த குரு மூலமா நமக்கு ஒரு மந்திர உபதேசம் ஆகணும். அந்த குரு கொடுக்கிற மந்திர உபதேசத்து வழியா நம்ம வந்து இத வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். அதை பிரயோகப்படுத்த போது நமக்கு நன்மைகள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அப்ப மரா 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 மராங்கிறது ராம 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 நம்ம ஆயிடுது. அவர் சொல்ல 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 அங்க என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து சுத்தி அங்க வந்து ஆண்ட் ஹில் ஃபார்ம் ஆகுது, எறும்பு புத்து. அத வந்து சம்ஸ்கிருதத்துல வால்மீகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்னாகர் மேல அந்த புத்து ஃபார்ம் ஆகுதுதான் அவருக்கு. அங்க வந்து 7 ஸ்டேஜஸ், அதாவது சப்த ரிஷிகளும் வந்து யார் இவ்வளோ இன்டென்ஸா வந்து தவம் பண்றா ராமர் பேரை அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து அவரை பிளஸ் பண்ணும்போது, இனிமேலேருந்து உன் பேர் வால்மீகி. அந்த வால்மீகி தான் அந்த திரேதாயுகத்துல இருந்து வால்மீகி ராமாயணத்தையும் எழுதின. அவர் தான் அந்த வால்மீகி ராமாயணத்தையும் எழுதின. அவர் தான் உத்தரகண்டத்துல வந்து சீதா பிராட்டிய அவருடைய ஆசிரமத்துல தங்க வச்சு அவருடைய குழந்தைகளையும் வந்து எடுத்து வளர்க்கிற லவகுசர்களை. அதனால இது வந்து ரத்னாகருங்கிற ஒரு சாதாரண ஒரு திருடன், வழிமுறை கொள்ளைக்காரன் வால்மீகி என்று வால்மீகி ராமாயணத்தை எழுதுற அளவுக்கு ஒரு பவர் வந்ததுன்னா அது இந்த ராமநாமத்தின் மகிமை. ராமநாமத்துக்கு அத்தனை பவர் இருக்கு. அது இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தது மகா பெரியவா வந்து இந்த ராமநாமத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அத பத்தி அவர் வந்து ஒரு கதை சொல்றாரு. ஒரு பஜனை கோஷ்டி வந்து ராமநாமம் சொல்லி போகிறாங்க, வழியில எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்படி போறச்சு அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து அந்த பஜனை கோஷ்டியில ஒருத்தனா வந்து நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பஜனை பண்ணிக்கிட்டே போறான். ஆனா அவன் வந்து ஒரு இதோடையோ மனசால அந்த ராமநாமத்தை சொல்லியோ அந்த மாதிரிலாம் போல, ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி அவன் போறான். நமக்கு வந்து இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைச்சிடும், இன்னைக்கு வந்து இப்படி நம்ம பொழுது போயிடும் அப்படின்ட்டு போறோம். அப்ப வந்து அதை வந்து ஒரு ரிஷி முனிவர் கவனிச்சிருக்கிறாங்க. கவனிச்சுட்டு இங்க வா, என்ன பண்ற அப்படின்னு, இல்ல நான் இங்க பஜனை கோஷ்டி வந்து இங்க இருக்காங்க, இவங்க கூட நான் உட்காந்து ராமநாமம் அப்படியே சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. சரி, நீ கூவி கூவி விற்காத இந்த ராமநாமத்தை, சொல்றது ஒரு தரம் சொன்னாலும் உருப்படியா சொல், ஒரு தரம் ஆனாலும் உருப்படியா சொல், ராமான்னு மனசால சொல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுக்கிறார். அந்த பையன் வந்து அப்படியே நடந்து போகும்போது ராமா அவர் சொல்லிட்டாருல்ல ஒருத்தர், ஓகே அதையும் தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே
அப்படின்னு சொல்லிட்டு ராமா அப்படிங்கிறாரு. சொல்லி ஒரே செகண்ட் தான் அவருடைய உயிர் போயிடுது. உயிர் போகவும் யமதூதர்கள்லாம் அவரை கூட்டிட்டு போய் அவருடைய ஆத்மாவை யமதர்மராஜர் கிட்ட போய் நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே யமதர்மராஜர் வந்து பாக்குறாரு, நீ ஒன்னும் உருப்படியா வாழ்க்கையில பண்ண மாதிரி தெரியல, உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா வேண்டாமானே எனக்கு தெரியல, உன்னை எந்த லோகத்துக்கு அனுப்புறதுன்னு தெரியல, ஒரே ஒரு வாட்டி நீ ராமான்னு சொல்லிட்டியே அப்படிங்கிற போது இதுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜர் வந்து யோசிக்கிறார். அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட குருநாதர் சொல்லியிருக்க விற்க கூடாதுன்னு, நான் ராமநாமத்தை விற்க மாட்டேன், நான் வந்து விலை கொடுக்கல, நீங்களே அதுக்கு என்ன தக்க சன்மானம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆத்மா வந்து யமதர்மராஜர் கிட்ட சொல்லுது. சரி அப்படி சொல்லி யமதர்மராஜர் யோசிக்கிறார். சரி, இதற்கு பதில் வந்து கூறக்கூடிய ஒரே ஆள் இந்திரன் தான் அப்படின்னு இந்திரலோகத்துக்கு அவரை கூட்டிட்டு போய் பல்லக்கல வச்சு, ஆனா ஒரு கண்டிஷன், நான் வந்து என்னால நடந்தெல்லாம் வர முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு திராணி கிடையாது அப்படி அந்த ஆத்மா சொல்லுது. என்ன நீ பல்லக்குல வச்சுதான் ஐஷன் போ. சரி, நான் பல்லக்குல வச்சு நான் உன்னை ஐஷன் போறேன் அப்படிங்கிற. பல்லக்குல வச்சு அவரை இந்திரலோகத்துக்கு ஐஷன் போற. ஐஷன் போகும்போது அங்க வந்து இந்திரலோகத்துல இந்திரன் கிட்ட இதே கேள்வி கேட்கிறார். இவன் ஒரு வாட்டி ராமன் என்ற பெயரை அழைத்திருக்கிறான், இவனுக்கு என்ன பலன் இதனால் அப்படி என்பது எனக்கு நிர்ணயிக்க முடியவில்லை, இவனுக்கு எந்த லோகம் கொடுக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு நான் சொல்லவும் இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் வந்து ஒண்ணும் புலப்படல, இதுக்கு சரியான ஆள் பிரம்மதேவர், பிரம்மதேவர் கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படி சொல்லி பல்லக்கோடைய ஒரு பகுதிய யமதர்மர் தூக்குற, இன்னொரு பகுதிய இந்திரன் தூக்குற, தூக்கிண்டு அந்த ஆத்மாவை தூக்கிண்டு அந்த பல்லக்குல இவர்கிட்ட போற, பிரம்மர் கிட்ட போற. பிரம்மர் தேவர் கிட்ட கேட்கவும் எனக்கு இவனுக்கு எந்த லோகம் கொடுக்கறதுன்னு தெரியல, இந்திரதேவனுக்கும் அது புலப்படல, நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு பிரம்மதேவனும் வந்து ஒரு வாட்டி ராமா சொன்னதுக்கு என்ன பலன்னு எனக்கு தெரியலையே. சரி, இதற்கு கரெக்டான விடை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நாராயணர் மட்டும்தான், நம்ம நேரா வந்து விஷ்ணு இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு போய் கேட்போம் சொல்லி வைகுண்டத்துக்கு அந்த பல்லக்குல அந்த ஆத்மாவை ஒரு பக்கம் யமதர்மராஜர் தூக்குற, இன்னொரு பக்கம் இந்திரதேவன், இன்னொரு பக்கம் பிரம்மதேவன், 3 பேருமா தூக்கிட்டு போறான். போயிட்டு வைகுண்டத்துல பெருமாள் வந்து சயன கோலத்துல இருக்கும் போது பெருமாள் கிட்ட கேக்குற, பெருமாளே இந்த ஆன்மா ஒரே ஒரு முறை மட்டும் ராம நாமத்தை கூறி உள்ளது, நான் இவனை எந்த லோகத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்று எனக்கு புலப்படவில்லை, எனக்கும் புலப்படவில்லை, இருக்கும் மற்ற இருவருக்கும் புலப்படவில்லை, பிரம்மதேவர் மற்றும் இந்திரன் இவர் இருவருக்கும் புலப்படவில்லை, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உடனே இதனுடைய பலன் என்ன, ஒரு முறை கூறுவதின் பலன் என்ன அப்படின்னு கேட்ட உடனே வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் சொல்றாரு, இப்ப நீங்க எல்லாரும் 3 பேருமா சேர்ந்து பல்லக்குல அந்த ஆன்மாவை கூட்டின்னு வந்தீங்களே வைகுண்டத்துக்கு, எங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க வைகுண்டத்துக்கு, ஒரே ஒரு வாட்டி நீங்க அந்த நாமத்தை சொன்னா நீங்க வந்து வைகுண்டத்தை அடையலாம். ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கே உண்டான ஒரு பெரிய மகத்துவம் அது. ஒரு வாட்டி ராமா அப்படின்னு சொன்னா உச்சரித்தா கண்டிப்பா வந்து வைகுண்ட பிராப்தி தான் அப்படின்னு பெருமாளே கேரண்டி கொடுத்தாச்சு. வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருதுகு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வர ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம். சரி, இதோட நம்ம வந்து முடிக்கல, இன்னும் இதை வந்து உறுதிப்படுத்தும் வகையில் பல இடங்களில் ராமநாமத்தின் மகிமை கூறப்பட்டுள்ளது. அது ரிலேட்டடான இன்னும் ஃபர்தர் ஸ்டோரிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது மகாபெரியவா சொன்னது. அடுத்தது, சீதாதேவியும் ராமபிரானும்
கூடி இருக்கும் நேரத்தில் நந்தவனமா இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா பேசுறதுக்கு, அப்பெல்லாம் வந்துருவாரு. யாருன்னா நம்ம ஹனுமர் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுருவாரு. எப்பயுமே ராமர் இருக்கும் இடத்தில் ஹனுமர் நிச்சயமாக இருப்பார். ராம நாமம் இருக்கும் இடத்திலும் அவர் இருப்பார். ராமர் ராமநாமம் ரெண்டுமே வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ராமரை விட ராம நாமத்துக்கு மகிமை அதிகம். அதை பற்றியான கதைகளையும் நாம் பார்க்க போகிறோம். அதுல முதல்ல சீதா தேவிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஹனுமர் கூடவே இருக்காரு ராமர் கூட அப்படின்னு. அது அந்த எண்ணம், சீதா தேவியோட அந்த எண்ணம் ராமருக்கு புரிஞ்சு போயிடுது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, சீதா தேவி எனக்கு உன்னுடைய எண்ணம் என்ன என்று புரிகிறது. நான் எப்பயுமே உன் கூட இருக்கும்போது நான் உன்னை கவனிக்க மாட்டேங்கிறேன். ஹனுமர் வந்த உடனே ஹனுமரை மட்டும்தான் என்னுடைய கண்கள் பார்க்குது, அவரை மட்டும்தான் நோக்குது. அது ஏன் அப்படிங்கிறது உனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு, அது உனக்கு மன வருத்தமாவும் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா அவருடைய இது உடம்புல இருக்கிற ஒரு முடி, ஹனுமரோட உடம்புல இருக்கிற ஒரு முடிய பிச்சு தரேன், காதுல வச்சு கேளு அப்படின்ன உடனே பிக்கிறாங்க. பிச்சு அதை காதுல வச்ச உடனே ராமா ராமா ராமா, ஹனுமரோட முடி அவரோட ரோமத்திலேந்து ராமான்னு வருது, ரோமத்திலேந்து வருது. அப்ப ராமர் சொல்ற, நான் ஹனுமர் கூட இருக்கும்போது அவருக்கு உள்ளுக்குள்ள ராமா ராமா ராமான்னு அவர் சொல்லுவார். நான் அவரை பார்க்கல அப்படின்னா அவர் இன்னும் ஜாஸ்தியா அந்த ராமநாமத்தை உச்சரிக்கிறோடைய வைப்ரேஷன் என்ன ஆகும்னா, அவருடைய உடம்பு ஃபுல்லா மெய் சிலுக்கிறது, மைக்கூர் பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அவருக்கு எப்படின்னா அந்த ரோமம் ஃபுல்லா ராமா 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 ராமான்னு வைப்ரண்டா இருக்கும். அந்த வைப்ரேஷன் காந்த சக்தி மாதிரி என்னை இழுத்து அவர் பக்கம் நோக்க வைக்கிறது, என்னை பார்க்க வைக்கிறது. அதுதான் ரீசன் நான் அவர் பார்க்கறதுக்குன்னு. இததான் அஜப ஜபா அப்படின்னு சொல்றாங்க. ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ராம 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 அப்படிங்கிறது. இங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரியாம அவர் காற்று வாக்குல கூட ஹனுமர் நிச்சயமா நம்மள ஒருத்தரா உட்கார்ந்து இருக்கலாம், நம்ம கூட எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாம. இது நிதர்சனமான உண்மை. ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அதாவது நமக்கு தெரியும், ராமாயணத்துல ராமர் அந்த லங்கைய கடக்கிறதுக்கு அந்த கற்கள் எல்லாம் போட்டு சேது பிரிட்ஜ் நம்ம கட்டி, அதாவது வானரங்கள்லாம் கட்டி அதுக்கப்புறம் தான் அவரால் கிராஸ் பண்ண முடிஞ்சது. அந்த வானரங்கள்லாம் பண்ற அந்த உத்வேகத்தை பார்த்து எவ்வளவு அழகா அந்த கல்லை எடுத்து போட்டு கட்டுறாங்க அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை பார்த்து அவருக்கு ஒரே ஹாப்பியா எழுது. இப்ப நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் ஒரு கல்லை எடுத்து போடுறாரு. ராமரும் நம்ம உதவுவோம் அப்படின்னு கல்லை எடுத்து போடும்போது அது கீழே போகுது. ஒரு கல்லு கூட மிதக்கல, அவர் ரொம்ப வருத்தமா போயிடுது. என்ன ஒரு சின்ன கல்லு நம்மளால எடுத்து போட முடியலையே அப்படின்னு வருத்தத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரோட எண்ணம் தெரிஞ்சு ஹனுமர் வர்றார், ஏன் சோகமா இருக்கீங்க? அப்ப ஹனுமருக்கு ராமர் சொல்ற, இல்ல எனக்கு வருத்தமா இருக்கு, என்னால இந்த கல்லெல்லாம் நீங்க எடுத்து பிரிட்ஜ் கட்டும் போது எனக்கு அந்த பாலம் அமைக்கிறதுக்கு எனக்கு உதவ முடியலையே, நான் போடுற கல்லெல்லாம் கீழே போகுது, எதுவுமே மிதக்கல, நீங்க போடுற கல்லெல்லாம் மிதக்குது, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அதுவா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நாமம் தான். என்ன சொல்றீங்க ஹனுமான்? உங்களுடைய மகிமை உங்களுக்கே தெரியாது, உங்க நாமத்தோடைய மகிமை உங்களுக்கே தெரியாது. நாங்க அதுல எழுதியிருக்கிறது ராமா ராமான்னு சொல்லி போடும் போது அது கீழே விழாம மிதக்குது, அதுதான் அதனுடைய தாத்பரியம். எங்க நீங்க ராமான்னு சொல்லி வச்சு பாருங்க, அது மிதக்குதா இல்லையா பாருங்க அப்படின்ன உடனே சரி ஓகே
நான் அது முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி ராமர் அவர் பேரையே சொல்லி ராமான்னு கல்லை எடுத்து வைக்கிறாரு, மிதக்குது, கீழே போகல. என்ன ஆச்சரியம் அப்படின்னு. இதோட அது நிக்கல. ராமர் சொன்னாருங்கிறதுக்காக சீத்தைய வந்து நான் கண்டுபிடிச்சு தரேன்னு ஹனுமர் வந்து பறந்து போற. போகும்போது அங்க மைனிகான்னு ஒரு மலை மடுவா இருந்து தடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வந்து சுரசா மாதா, நாக தேவதைகள்ல ஒரு 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 அரசியான சுரசா மாதா ஒரு ராட்சசி. அடுத்தது வந்து சிம்ஹி காங்கிற ராட்சசி வந்து என் வாயில பூந்து போ அப்படின்னு. என்னடா அது, லங்கைய கடக்கிறதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது, லங்கைய கடக்கிறதுக்கு இத்தனை ஹர்டல்ஸ் இருக்கு, இவ்வளோ தடைக்கற்கள் இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு ஹனுமர் அங்க யோசிக்கிறார். அப்போ அவருக்கு ராமநாமம் நம்ம சொல்லணும். ராமா ராமா சொல்லும் போது அந்த தடைக்கற்கள் எல்லாமே நீங்கிடுது. அதுக்கப்புறம் அங்க சீத்தைய தேடுற இடத்துல அசோக வனத்துல எங்க சீத்தைய தேடுறது, அந்த லங்கையில நான் எங்க சீத்தைய தேடுறது அப்படிங்கிற போது அவருக்கு எப்படி தேடுறதுனே தெரியல. முதல்ல போறாரு, போயிட்டு மண்டோதரிய பாக்குறாரு. இவங்க நல்ல குணமுள்ளவங்களா இருக்காங்க, ஆனா இவங்க சீத்தையா இருப்பாங்களா? அவர் சொன்ன ராமர் சொன்ன அங்கடையாளங்கள் எதுவுமே வந்து இதோட செட் ஆகல. அதோட இல்லாம தாயார் வந்து வந்து அந்தபுரத்துல இருக்கிற வாய்ப்பே கிடையாது, அந்தபுரத்து மாளிகையில இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச தூரம் போன உடனே அந்த மாளிகையிலேயே வேற ஒரு இடத்துக்கு போனா அங்க இருந்த மங்கைகளை பாக்குறாரு. இவங்க யாருமே வந்து சீத்தையா இருக்க முடியாது அப்படின்னு அப்புறமா கண்டுபிடிக்கிற அசோகவனத்துல. அது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, இதே ராமநாமத்தை சொல்லி சொல்லி சொல்லிதான் அவருக்கு சீதா தேவிய கண்டுபிடிக்க முடியுது அந்த இடத்துல. அதுதான் இந்த ராமநாமத்தோடைய மகிமை. அந்த ராமநாமத்தோடைய மகிமையை எடுத்து நமக்கு சொல்றதுக்காகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நிகழ்த்தி அதெல்லாம் வந்து வால்மீகியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவங்களை முக்கியமா வந்து ஹனுமர் வந்து நமக்கு இதுக்கெல்லாம் உதாரணமா இருந்திருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த கதைகள் எல்லாம் இப்ப தெரியும். ராமநாமத்தோட பவரை சொல்றதுக்கு தான் அவர், ராமநாமத்தை வந்து வந்து பிரவச்சனம் பண்றதுக்கு தான் அவர் அவருடைய அவதாரமே. முக்கியமானது, இந்த வால்மீகி வந்து கலியுகத்தில் துளசிதாசராக பிறக்கிறார். துளசிதாசர், இந்த துளசிதாசர் தான் வந்து ஹனுமன் சலீசா எழுதினது. இந்த துளசிதாசர் தான் ஹனுமன் பகூக் எழுதினது. சோ எப்பயுமே வந்து டைரக்டா பெருமாளை வந்து அணுக முடியாது. ஒண்ணு வந்து நம்ம வந்து குரு வழியா போகணும், இல்லைன்னா அவருடைய அந்த குரு, இல்லைன்னா அடியார்களுக்கெல்லாம் அடியார், ஆழ்வார்கள், அடியார்கள், அவருடைய பக்தர்கள், டிவோட்டி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம வந்து பகவானை வந்து சரணாகதி அடைய முடியும். நம்ம சரணாகதி வந்து அடையறதுக்கே வந்து ராமானுஜர் அனுகிரகம் பண்ணிதான் நமக்கு அந்த சரணாகதி கத்தியமே கிடைச்சது. அவர் சொன்னதுதான் அந்த சரணாகதி கத்தியம். அவர் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தினாலதான் அத்தனை பேருக்கும் சரணாகதி. அவர்னாலதான் ஈஸியா எல்லாருக்கும் சரணாகதி வாங்கி தர முடியும். ராமானுஜர் வந்து பாரபட்சம்லாம் பார்க்கவே மாட்டார். சரணாகதி யாருக்கா இருந்தாலும் கொடுப்பார். அவர்கிட்ட தஞ்சம் புகுந்து நின்னா அது யாரா இருந்தாலும் சரி. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, ஒரு குருவோடைய இல்ல ஒரு பக்தர், ஒரு பகவானோட டிவோட்டி அசோசியேஷன் சொல்லுவோம். பக்தரோட பக்தரா நம்ம வந்து பழகினோம் அப்படின்னா நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். அப்படி வந்து நமக்கு இப்போ நிறைய அனுகிரகம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த ராமநாமம் சொல்றவங்க, ராமநாம கோஷ்டி அந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நிறைய கதைகள் தெரிய வரும். பெருமாளை பத்தி கேட்கிற பாக்கியமும் அனுபவங்களும் கிடைக்கும். இதன் மூலமா நம்ம ராமநாமத்தை ஜபிக்கிறதுனால வீட்டுல பல மங்களங்கள் உண்டாகும். அந்த துளசிதாசர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அவர் காசியில வந்து அங்க இருக்கிற அந்த படித்துறையில உட்கார்ந்து இது பண்ணுவார். கங்கை கரைக்கு போயிட்டு அந்த இதை தாண்டி படகெல்லாம் போய் படகு ஓட்டிட்டு போய் தாண்டி அங்க குளிச்சுட்டு அப்படியே வந்து நீராடிட்டு வந்துட்டு மீதி இருக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஒரு மரத்துல அங்கேயே பக்கத்துல இருக்கிற மரத்துல கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படித்துறைகள்ல இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து ராமாயணம் சொல்லுவார்.
பிரவச்சனம் பண்ணுவார். ராமாயணம் பத்தி உபன்யாசம், எல்லாருக்கும் உபன்யாசம் பண்ணுவார். ரொம்ப அனுபவமா சொல்றாரு. அவர் எப்படி இருந்தாலும் அனுபவிச்சு சொல்லணுமே, ஏன்னா பூர்வ ஜென்மத்துல அவர் வால்மீகியாச்சே. அதனால அவருக்கு வந்து பொதுவாவே அந்த ராம பக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் ராமாயணத்து மேல ஈடுபாடும் ராம நாமத்து மேல உள்ள ஈடுபாடும் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் ஒரு ராமநாமம் ஜபிப்பர். அப்புறம் வந்து குளிக்கிற இடத்துல வந்து அந்த மீதி இருக்கிற தண்ணியை வந்து அந்த மரத்துல வந்து கொட்டுவர். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா வேஸ்டா இருக்கிற தண்ணி என்ன பண்ணுவோம், செடிக்கு ஊற்றுவோம்ல, அதுதான் பேசிக்கா அவர் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டு ஈவினிங் சமயத்துல எல்லாருக்கும் ராமாயணம் கதை சொல்லுவார், உபன்யாசம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு துர்மரணம் அடைந்த ஆவி, ஒரு ஆத்மா அந்த மரத்துலதான் உட்கார்ந்து இருந்திருக்கு. இவருக்கு தெரியாது, இவர் கேஷுவலா அந்த தண்ணியை ஊத்திட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அந்த ராமநாமம் இது பண்ண அந்த தண்ணியை ஊத்திட்டு போயிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த ஆவிக்கு வந்து என்னன்னா புண்ணியம் அடைந்து விட்டது. துர்மரணம் அடைந்த அந்த ஆவி, அந்த ஆன்மா புண்ணியம் அடைந்து விட்டது. உடனே வந்து ஏன்னா அவர் அந்த மரத்துல ஊத்தின அவருடைய ஸ்பரிசம் பட்டு அந்த தண்ணி அதுல பட்டதுனால அதனுடைய புண்ணியம் அவருக்கு ஒட்டினதுனால என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து இன்னைக்கு இவரை வந்து நிச்சயமா அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழியை நிறுத்தினோன்னு, நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் ஒரு துர்மரணம் அடைந்த ஒரு ஆவி, ஒரு ஆன்மா, உங்களுடைய ஸ்பரிசம் பட்டு நான் புண்ணியம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எனக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு சன்மானம் கொடுத்தே ஆக வேண்டும், இந்த நல்ல விஷயம் எனக்கு செய்ததற்காக அப்படின்னு என்னை சத்கதி அடைய வைக்க போகின்ற உங்களால் எனக்கு உங்களுக்கு சத்கதி அடைய வைக்க போகிறீர்கள், அதற்கு நான் ஏதாவது ஒரு சன்மானம் செய்ய வேண்டும் அப்படின்னு உடனே யோசிக்கிறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் என் வாழ்க்கையில ஆசை, எனக்கு ராமரை பார்க்கணும். அப்படியா, அதுக்கு ஈஸியான வழி இருக்கே, நீங்க ஹனுமர் பிடிச்சாதான் முடியும், அவர் தான் ஒரே ரூட் அவரை பிடிக்கிறதுக்கு. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஹனுமர் பக்தர், அடியார்களுக்கெல்லாம் அடியார், ஆழ்வார்கள், இவங்களை எல்லாம் வந்து பிடிச்சாதான் குருமார்கள் மூலமா நம்ம போனா ஈஸியா வந்து பகவானை வந்து அடைஞ்சிடலாம். சோ பகவானுக்கு என்னைக்குமே வந்து எப்படின்னா, அவர் சொன்னது பகவத்கீதை, அவர் ஓதுறதை விட அவருடைய அடியார்கள் மூலமா வர்றதுதான் அவருக்கு வந்து விருப்பம் ஜாஸ்தி. அதுல இருந்து சத்கதி அடையிறதுதான் ஈஸியஸ்ட் ரூட் அண்ட் வெரி ஃபாஸ்ட் ரூட். சோ அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா, நான் எப்படி ஹனுமரை வந்து பார்ப்பேன், ஹனுமர் எங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாரு. உங்க கூடயேதான் ஹனுமர் இருக்க, தினசரி உங்க ராமாயணத்தை கேட்கிறாரு அப்படின்ன உடனே, ஹனுமர் ராமாயணம் கேட்கிறாரா, எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒண்ணு, எனக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஹனுமர் அப்படின்னு ஒண்ணு, நீங்க தினசரி ராமாயணம் எப்பயும் சொல்றபடி சொல்லுங்க. சொல்லவும் அங்க வந்து ஒருத்தர் வந்து குஷ்ணரோகி ஒருத்தர் வர, போர்வையெல்லாம் போத்திட்டு மக்களா யாருக்கும் தெரியாம, யாரு கண்ணுக்கும் தெரியாம அவர் இருக்காரு. அவர் வந்து முடிஞ்ச கையோட கிளம்பிடுவார். நீங்க அவரை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுக்கணும். ராமரை பார்க்கணும்னு நினைக்கிறது அவர் மூலமா தான் சாத்தியம், நீங்க அதை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. சரி அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார். அன்று மாலையும் அவர் அதே மாதிரி கங்கை கரைக்கு போய் நீராடி பின்பு அவர் காசி படித்துறையில் அமர்ந்து அனைவருக்கும் ராமாயணம் உபதேசம் செய்கிறார். அன்று அவர் கூறக்கூடிய காட்சி என்னவென்றால், பரதன் ராமனும் பரதனும் சந்தித்த தருணம். அதாவது லங்கைக்கு போய் முடிந்து விட்டு வரும்பொழுது பரதனை வந்து பரதன் நந்தி கிராமத்தில் இருக்கிறார். பரதன் வந்து தீ குளிக்க செல்ல வேண்டிய தருணம். அப்பொழுது ஹனுமர் அதை தடுத்து நிறுத்தி ராமரை சந்திக்க வைக்கிறார். இந்த கதையை வந்து சொல்லும் போது ரொம்ப உள்ளார்ந்து உணர்ச்சி பூர்வமா உணர்வோட சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அன்னைக்கு வந்து கண்ணில் தண்ணி, அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி ஊட்டும் வகையில அமைஞ்சது அந்த கதை. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா,
அங்க வந்து இந்த கதையெல்லாம் முடிஞ்சு அவங்க எல்லாரும் வந்து ஆஹா என்ன அருமையான கதையை கிளம்பினாங்க. அப்ப இவர் வந்து பார்த்துட்டே இருந்தா கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த குஷ்ணரோகி அந்த இது போட்டுட்டு இருக்கிற போரை போத்திட்டு இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு கிடு 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 கிடுன்னு விறுவிறுன்னு வேகமா ஓடி அவர் காலை பற்றிட்டு என்னை விடு, நான் ஒரு குஷ்ணரோகி, என்னை தொடக்கூடாது, போ அப்படின்னா. இல்ல நீங்க அனுமன் எனக்கு தெரியும், எனக்கு இது வந்து எனக்கு அந்த துர்மரணம் அடைந்த அந்த ஆவி எனக்கு அதை சொல்லிடுச்சு, நீங்க நிச்சயமா வந்து வந்து எனக்கு வந்து நீங்க காட்சி கொடுக்கணும் அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே வந்து அவருடைய காட்சி தர உண்மையான ஸ்வரூபம். அப்போ வந்து ஹே பிரபு, எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற, உனக்கு என்ன வேணுமோ நீ கேள் அப்படிங்கிற, எனக்கு வந்து ராமரை எனக்கு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற, எனக்கு நேர்ல வந்து ராமரை பார்க்கணும், ஐ வாண்டட் டு see him in his physical form அப்படிங்கிற. அப்ப வந்து பாக்கணும்னு சரி நீ என்ன பண்ற அப்படின்னா சித்திரக்கூடத்துலதான் ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் 3 பேரும் தங்கி இருந்தாங்க. அந்த சித்திரக்கூடத்துல நீ என்ன பண்றனா அங்க நீராடி ராமா ராமா ராமான்னு ஜபம் பண்ண, நிச்சயமா அவர் வருவார், உனக்கு அனுகிரகம்னா நிச்சயமா வருவார் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே சரி சொல்லி இவர் ராமா சொன்னே, ஆஹா ராமர் வந்து பாலனா வருவாரா, பாலகன் போல இப்படி வருவாரா, இல்லைன்னா ராமர் வந்து ராஜா மாதிரி வருவாரா, இல்லைன்னா ராமர் வந்து மரவுரி தரித்து அந்த ராமரா வருவாரா, இதுதான் அவருடைய யோஜனையா இருக்கு. யோஜனையா இருக்கும் போது அந்த வழியில வந்து 2 பேர் வந்து போறாங்க குதிரையில, நல்ல ராஜா மாதிரி அழகா வந்து போறாங்க. போன உடனே இவங்க என்ன பெரிய பிரமாதம் அலட்டிக்கிட்டு போறாங்க ராஜான்னு சொல்லிட்டு, மின்னல் வேகத்துல அந்த குதிரை போறாங்க. பெரிய ராஜாவா, ராஜா என்னுடைய ரகுநந்தன் மாதிரி வருமா, என்னுடைய ராஜாராமர் மாதிரி வருமா, அயோத்தி ராமர் தான் அழகு, அவருடைய வீர பராக்கிரமம், இவங்க என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. அப்புறம் வந்து மறுபடியும் ராமா ராமாங்கிறாரு. அப்போ ஹனுமரை வந்து சந்திக்கிறாரு. ஹனுமன் என்னால வந்து அவங்க பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமர் கரெக்டா வந்த உடனே நீ பாத்தியா ராமர அப்படின்னு, இங்க வரவே இல்லையே அவரு அப்படின்னு. ஏன்பா நீ நினைச்ச சுயரூபத்துலதான் வரணுமா ராமர், மரவுரி தரித்துதான் ராமர் வரணுமா, அவர் நினைச்ச ரூபத்துல வரக்கூடாதா உனக்கு அப்படின்னு உடனே, எப்படி வந்த அப்படின்னு மின்னல் வேகத்துல ஒரு வண்டி போயிருக்கும், குதிரை வண்டி. அந்த குதிரையில ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் நல்ல பராக்கிரமம் உள்ள ராஜாவா போனாங்க அப்படின்னு. அடடா நான் மிஸ் பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு இழைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அப்போ வந்து சொல்றாரு, சரி எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு வேணும், சரி நீ மறுபடியும் ராமா ராமான்னு தீவிரமா தியானத்துல தியானம் பண்ணு, அப்ப வந்து நம்ம வந்து உனக்கு காட்சி தருவார், நிச்சயமா பாப்போம் எப்படி காட்சி தராங்க அப்படின்னு சொல்லி ஹனுமரும் சொல்லுவார். சொன்ன உடனே காட்சி தருவார் அப்படின்னு சொன்ன உடனே சரி சொல்லி இவரும் வந்து தியானத்துல உட்கார், ராமா 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 ராமான்னு. இன்றைக்கும் வந்து நீங்க சித்திரக்கூடம், இந்த கங்கைக்கரை நார்த் இந்தியா போனீங்கன்னா, நார்த் இந்தியால வந்து சந்தனம் வந்து குழப்பி அங்க இருக்கிற அர்ச்சகர் வந்து நமக்கு இட்டு விடுவார். அந்த மாதிரி வந்து இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சித்திரக்கூடத்துல வந்து சந்தனம் குழப்பி இடுற ஒரு ஆச்சாரியரா உட்கார்ந்து இருக்காரு. அங்க 2 வாலிபர்கள் வராங்க. ஒரு வாலிபன் நல்ல தகதகன் தங்கத்துல மின்ன நிறத்துல கிரண்மயமா வரும். இன்னொரு வாலிபர் வந்து எப்படி வர்றாரு அப்படின்னா, கருப்பா வர்றாரு, மாநிலத்தோட கருப்பா ஒரு வாலிபர் வர்றாரு. வந்த உடனே எனக்கு வந்து சந்தனம் வச்சு விடுங்க அப்படின்னு அந்த வாலிபர்கள் கேக்குறாங்க. என்கிட்ட வந்து கண்ணாடியில எனக்கு வந்து சந்தனம் வச்சு விடுங்க நீங்களே அப்படின்னு உடனே, நீங்க அப்ப வந்து நீங்களே பார்த்து இட்டுக்கோங்களேன் அப்படின்னு உடனே, நான் வந்து நீங்க எனக்கு வச்சு விடுங்க, நான் இட்டுக்க முடியாது, ஏன்னா எனக்கு வந்து நீங்க என்ன பாக்குறீங்க இல்லையா, என் கண்ணாடி இல்ல பாக்குறதுக்கு, நீங்க வச்சு விடுங்க அப்படின்னு உடனே அந்த வாலிபன் வந்து இவருடைய கண்களை வந்து கண்ணோட கண்ணா
துளசிதாசரை பாக்குறாரு. பார்த்த உடனே இவர் மயக்க நிலையில இருக்காரு. அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார். அவருடைய சுயநினைவுல இல்ல துளசிதாசர். குருகுருன்னு அந்த பார்வை அவரை அப்படியே ஒரு ஸ்டில் பர்சனா ஆக்கிடுச்சு. அப்புறம் அவர் அந்த துளசிதாசர் கையில இருந்த சந்தனத்தை அவரும் இட்டுக்கிட்டு இவரும் துளசிதாசருக்கு இட்டு அவருடைய அந்த பக்கத்துல இருந்த இன்னொரு பையன் இருந்தான்னு சொன்னேன்ல, கூட ஒரு பையன், அந்த பையன் தகதகன் மின்னின அந்த பையன் அவனுக்கும் இட்டு விட்டு அப்போ இட்டு விடுறாரு. அந்த சமயத்துல ஹனுமர் கிளி வடிவத்துல சொல்றாரு, சித்திரகூடகே கடாவரே பகிஸ்தன கீபிர துளசிதாசகே சந்தன கீச்சே திலகதே ரகுவீரா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சித்திரகூடகே கடாவரே பகிஸ்தன்ன கீபிர துளசிதாசகே சந்தன கீச்சே திலகதே ரகுவீர. அதாவது சித்திரகூடத்து கரையில் சாதுக்கள் கூட்டம். துளசிதாசர் சந்தனம் இழைக்கிறார், ராமன் திலகம் இடுகிறான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதாவது சித்திரகூடத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க, பக்தர்கள் சங்கமிக்கிறாங்க. பக்தர்கள் எல்லாம் சங்கமிக்கிறாங்க சித்திரகூடத்துல. அங்க துளசிதாசர் சந்தனம் இழைத்துக் கொண்டிருக்கிறார், அதை ராமன் இடுகிறான் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம். இத சொன்ன உடனே துளசிதாசர் அப்பதான் அவருக்கு விழிப்பு வருது, இது ராமர் வந்திருக்காரா அப்படிங்கிற விழிப்பே அப்பதான் வருது. வந்த உடனே அவர் முழிச்சு பாக்குறாரு, என்ன துளசிதாசரே நாமம் நல்லா இருக்கா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அந்த வாலிபன் கேட்ட உடனே துளசிதாசர் சொல்ற, ராமா உனக்கு இதை விட பொருத்தமான நாமம் வேற எது அப்படின்னு சொல்லி துளசிதாசர் அந்த 2 இளைஞர்களையும் கட்டி அணைத்துக் கொள்கிறார். கண்டுகிட்டாரு யார் அந்த 2 இளைஞர்கள் அப்படின்னா, அந்த மாநிலத்துல சுமாரா கருப்பா வந்தது ராமர். அந்த இரண்யமயமான நிறத்தில் தகதக மின்னி வரக்கூடிய அந்த இளைஞர் லக்ஷ்மணர். இவர் ராம லக்ஷ்மணாதிகள் தான் துளசிதாசருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. இது யார் மூலமா நடந்தது? ஹனுமர் மூலமா இது நடந்தது. இதுதான் ராமநாமத்தோடைய மகிமை. துளசிதாசர் அந்த ராமநாமத்தை கூறவே, ராமாயணத்தை பாராயணம் பண்ணவே அனுமன் அனுகரித்தார். இதுல ராமநாமத்துல ராமநாமம் கூறின இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு நமக்கு தெரியவே தெரியாத ஒரு கதை இருக்கு. அதாவது ராமாயணத்திலும் ஒரு குச்சேலன் இருந்திருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்துல நமக்கு கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு குச்சேலன் தெரியும். ராமாயணத்திலும் ஒரு குசேலர் இருந்திருக்கிறார். அவர் அவரின் பெயர் ஆனந்தன். அதாவது இவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துல படிக்கும் பொழுது, ராமர் படிக்கிற காலத்துல அவர் கூட படித்த நண்பர்கள்ல ஒருவரான ஆனந்தன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ராமர் மேல அவருக்கு அலாதி பிரியம். ராமர் அவரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டா பாவிச்சு அவர் சாப்பிடுற உணவுல பாதி கொடுக்கறது, அவர் எடுக்கிற பாதி உணவுல உணவுல அதை மீதி அவருக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவருடைய வில்ல துடைக்கிறது, அந்த மாதிரி இது எல்லாமே சேவையிலையும் பகவான் சேவையிலையும் இடம்பெறும். சோ அவருடைய ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, இது எல்லாமே இந்த ஆனந்தன் செய்யறாரு. அதாவது சகாபாவத்தோட செய்யறாரு. சகாபாவத்துல அவர் செய்யறாரு. செய்யும் போது
இந்த ஆனந்தன் வந்து அப்பதான் வந்து ஒரு வேலை கொடுத்திருக்காரு அவருடைய குருவான வசிஷ்டர். அவர் போய் இந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும், விறகெல்லாம் எடுத்துட்டு வரணும். அந்த சமயத்துல வந்து இவருடைய குருகுலம் முடிச்சிட்டு கிளம்புற சமயம் தருணம் யாருன்னா ராமர் லக்ஷ்மணன். அவர் கிளம்பும் போது இவருக்கு தெரியாது. அப்ப வந்து கிளம்பியாச்சு அவர் அயோத்திக்கு. வந்து பார்த்தா ராமர் வந்து ஆல்ரெடி லெஃப்ட் அயோத்தி, ஆல்ரெடி அவர் அயோத்திக்கு கிளம்பியாச்சுன்னு தெரிய வருது ஆனந்தனுக்கு. ஆனந்தனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அப்புறம் அயோத்திக்கு ராமரை தேடி போகணும்னு சொல்லி தேடி போற. அங்க வந்து யாரும் வந்து யார் நீ அப்படி சொல்லி யாரும் அலோவ் பண்ணல. வந்து அங்க இருக்கிற பெரிய அரண்மனையில யாரும் அலோவ் பண்ணல. ரொம்ப இதுவாயிடுச்சு. அவர் மன வருத்தத்தோட என்ன பண்றாருன்னா போயிட்டு காட்டுல வந்து ஒரு ஓரமா ராமரை வந்து கரெக்ட். அவர் ஆக்சுவலா வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் யாரும் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ராமருடைய நண்பன் அவர் கூட குருகுலத்துல படிச்சேன் அப்படின்னா அந்த சமயத்துலதான் வந்து பிரம்மரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இவர் வந்து கூட்டின்னு போயிடுறாரு. அவர் வந்து இதுக்கு கூட்டின்னு போயிடுறாரு. எங்க அப்படின்னா வந்து அவருடைய கொஞ்ச நாள் நீ வந்து என் கூட இருந்து தாடகை வதத்துக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தாடகை வந்து அவளுடைய தம்பிகளோட சேர்ந்து அட்டகாசம் பண்ற, என்னால தியானமே பண்ண முடியல, அதனால எனக்கு அதுக்கு பாதுகாப்பு வேணும், நான் ராமரை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்ரர், பிரம்மரிஷியான விஸ்வாமித்ரர் அழைச்சிட்டு போயிடுறாரு. அழைச்சிட்டு போன உடனே அதை கேள்விப்படவும் என்ன நமக்கு இந்த பிராப்தமே அமையலையே, பாக்கியமே இல்லை, நான் வந்து நான் வரத்துக்குள்ள ராமர் கிளம்பிட்டார், கிளம்பி இங்க அயோத்திக்கு வந்து அடைஞ்சு அவரை பார்க்கறதுக்குள்ள அடுத்தது அவரை வந்து விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போயிட்டாரு அப்படின்னு அவர் ஓடி போய் அழுன்னு அழுறாரு. ஒரு காட்டு பக்கமா போய் அழுது அங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ராமா 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 ராமான்னு ஜபிக்க ஆரம்பிக்கிறது. ஜபிக்க 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 அங்க வந்து அவருக்கு வந்து அவரை சுத்தி புத்து வந்து ஃபார்ம் ஆகுது. அவருக்கு அது கூட தெரியல, அவருக்கு ஏஜ் ஆகுது எதுவுமே தெரியல. ராமர் என்ன ஆனார், ராமர் வந்து விஸ்வாமித்திரரோட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா தியானத்திலேயே இருந்த அதுக்குள்ள பெருமாள் ராமர் வந்து வனவாசம் போய் சீத்தை வந்து ராவணன் கிட்ட மாட்டி ராவணனை வதம் பண்ணி அவர் வந்து லங்கைக்கு வந்து லங்கையிலேருந்து இதுக்கு விமானத்துல புஷ்பக விமானத்துல வந்து அயோத்தி அடைஞ்சு அயோத்தியில பட்டாபிஷேகமும் ஆயிடுச்சு. பட்டாபிஷேகமும் முடிஞ்சு போச்சு. பட்டாபிஷேகம் வந்து ஆகிற தருணம் முடியல, ஐ மீன் பட்டாபிஷேகம் ஆகிட்டு இருக்கு. அதை கேள்விப்பட்டு ஊரில் இருக்கிற அத்தனை பேர் ரிஷிகள் எல்லாரும் வராங்க. வரும்போது அந்த காட்டு வழியா வரும்போது எங்கேயும் ராமா ராமா ராமான்ற குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்க எல்லாம் ராமரை பத்தி பேசிக்கிட்டும் வராங்க. அதுல ஒருத்தர் வந்து போகும்போது அந்த காட்டு வழியா போகும்போது அவருடைய கால் தடம் பட்டு அந்த அவருடைய தியானம் களையப்படுகிறது. ஆனந்தனுடைய தியானம் களையப்படுகிறது. களையும் பொழுது அங்க என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ராமரை பத்தி எல்லாம் பேசுறாங்க. பேசும்போது ராமரா என்னாச்சு, ராமருக்கு பட்டாபிஷேகமா, என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அங்க இருந்த ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா ராமர் வந்து வனவாசம் போனாரு. அவர் வந்து இப்ப வந்து அவருடைய சீதையை வந்து கடத்திட்டு போனார் ராவணன் கிட்ட இருந்து மீட்டு இப்போ அவருக்கு இங்க பட்டாபிஷேகம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட வரேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போய் அங்க வந்து பட்டாபிஷேகம் நடக்குது. அப்போ ஆனந்தனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தாடி மர உரி தரித்து இருக்கார், ஒண்ணு யாருக்குமே அடையாளம் தெரியல. ஆனா அவருக்கு வந்து ராமரை வந்து அடையாளம் தெரியுது. ஸோ வந்து என்னெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, அப்படி ஓரமா ஒதுங்கி இருக்காரு. ஆனா ராமர் அடையாளம் கண்டுகிட்டு ஆனந்தா அப்படின்னு கூப்பிடுறது. ராமா உனக்கு என்ன அடையாளம் தெரிகிறது அப்படின்னு வந்து நான் வந்து உன்னை இத்தனை நாளா வந்து சந்திக்க இருந்தேன், சந்திக்கிறதுக்கான சமயம் அமையவில்லை அப்படின்னு நான் வந்து உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேனே ஆனந்தா, அது எனக்கு மனசுல இன்னி வரைக்குமே அந்த வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கு ஆனந்தா அப்படின்னு சொல்லி ராமர் வந்து ஃபீல் பண்றாரு.
ஃபீல் பண்ண உடனே வந்து ராமர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து என்னுடைய பாலிய சிநேகிதன் என்னோட நண்பன் வந்து மறுபடியும் கிடைச்சிட்டாங்க. எங்க அப்பாவோட இடத்த வந்து ஃபில் பண்றான். எங்க அப்பா தான் என்ன உரிமையா ராமா ராமாம்பாரு, அதே மாதிரி ஆனந்தன் கூப்பிடுவான் அப்படி சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியான தருணத்துல பட்டாபிஷேகம் அன்னைக்கு நீ வந்திருக்கே அப்படின்னு. அப்போ வந்து ஹனுமர் கிட்ட கேட்பார், இவருக்கு என்ன சன்மானம் கொடுக்க வேண்டும், தக்க சன்மானம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ராமர் வந்து ஹனுமரிடம் கேட்கும் பொழுது ஹனுமர் கூறுகிறார், அதாவது ராமர் அதாவது உங்களை வந்து தங்களுடைய தந்தையின் ஸ்தானத்தில் நீங்கள் வைத்து பார்க்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் அதற்கு ஏற்றவாறு ஸ்தானம் கொடுக்க வேண்டும். அவரை நீங்கள் அழைத்து சிம்மாசனத்தில் அமர வைத்து பாத பூஜை செய்து அவரை மரியாதை செலுத்துவதே நல்ல விஷயமாக அமையும் அப்படின்ன உடனே இவர் கூணி கூறுகிறாரு, ராமா அதெல்லாம் வேண்டாம் ராமா, நான் உன்னை பார்த்தேன், எனக்கு அது போதும். குசேலனுக்கு கிருஷ்ணர் எப்படி வந்து பார்த்தா போதும். குசேலனோட அதாவது கண்ணன் குசேலனை வந்து அனுப்பி வைக்கிறான். சுஷீலை அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நீங்க வந்து இந்த அவலை கொடுத்து பெருமாள் கிட்ட ஏதாவது ஒரு கொஞ்சமாவது நம்மளுடைய படி அளக்கிற மாதிரி கேட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா அவருடைய எண்ணம் அது இல்லை, கொடுத்தா கொடுக்குறது. என்னோட பாலிய சிநேகிதனை நான் வந்து பார்க்க போறேன், பல வருஷங்கள் கழிச்சு எப்படி இருக்கான் அப்படின்னு அதே எண்ணத்தோட தான், அதே ஆனந்தன், அதே பாவம் அப்படிதான் வந்து வர அந்த ஆனந்தன் வந்து இவர் ராமரை பார்க்கறதுக்கு. நான் எனக்கு அந்த இன்பம் அந்த சந்தோஷம் போதும் அப்படின்னு. இல்ல இதை நீ அவமதிக்காதே, இது எனக்கு மன நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி அவரை கௌரவிச்சு அங்க இருந்தார். ஆனா இவர் கூணி குறுகி இருக்காரு, அவ்வளோ இதுக்கு நான் தகுதியா அப்படின்னு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ராமான் அத்தனை வருஷமா அவர் ஜபிச்சதுக்கு பார்க்கணும்னு நினைச்சதுக்கு அங்க ராமர் காட்சி கொடுத்தார்ல. எத்தனை வருஷமானாலும், எத்தனை ஜென்மமானாலும், எத்தனை நாளானாலும், எத்தனை மாசமானாலும், எத்தனை வருஷங்கள் கடந்தாலும், எத்தனை நிமிஷங்கள் கடந்தாலும், எத்தனை வினாடிகள் கடந்தாலும் அவர் தரிசனம் கொடுப்பார் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுவும் இந்த ராமநாம ஜபம் கூறுவதனால் நடக்கக்கூடிய நன்மை இதுவாகும். அப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது யாருன்னா சபரி தாய். அவங்க வந்து மதங்க மகரிஷியோட ஆசிரமத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி. அவங்க வந்து அங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு சேவை செய்யறதோட இல்லாம அவர் மதங்க மகரிஷியை தன்னுடைய குருவா வச்சிருக்காங்க. அவங்க வந்து மதங்க மகரிஷி கிட்ட வந்து மதங்க மகரிஷி வந்து சொல்றாங்க, நீங்க வா, நீ எனக்கு இத்தனை நாள் இத்தனை காரியம் செஞ்சிருக்க, இவ்வளவு வேலை செஞ்சிருக்க இந்த ஆசிரமம், நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நீ வந்து ராமான்னு ராமநாமத்தை ஜபி அப்படிங்கிற. இந்த ராமநாமம் ஜபிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் போது நான் நீ பெனிஃபிட்ஸை கேட்காத, இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன, எதையுமே நீ கேட்காத. நான் சொல்லிட்டேன், நீ ராமா ஜபிக்கிற, என் காலம் முடிவடைய போகிறது, நீ இந்த இடத்திலேயே இருந்து ராமா என்று கூற வேண்டும், உனக்கு அந்த ராமரின் தரிசனம் தன்னால் அமையப்படும் அப்படிங்கிறது. சரி சொல்லிட்டு இவங்க எதையுமே பொருட்படுத்தல. குரு சொல்லிட்டார், கண்ணை மூடிட்டு இறங்கணும், அவர் சொல்லிட்டாரா செஞ்சிடணும், ஒரு கேள்வி கிடையாது. ராமா சொல்லிட்டு அவங்க அன்றாட வேலைகளை செய்யறாங்க. அவங்களுக்கு வயசாகுது. அந்த தருணத்துலதான் ராமரே லக்ஷ்மணனோட சீதைய தேடி வரும் பொழுது அந்த இடத்துல வந்து அவர் வந்து ராமர் வந்து தேடி வரும்போது சபரியோட ஆசிரமத்துக்கு வர, அதாவது மதங்க மகரிஷி, முன்னாள் மதங்க மகரிஷி ஆசிரமமாக இருந்தது. வரும்பொழுது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து என் பேர் ராமன், இந்த மாதிரி நான் என் மனைவியை தேடி வந்துள்ளேன் அப்படின்னு. என்கிட்ட குடுக்க எதுவும் இல்லை, என்கிட்ட இந்த குட்டி இந்த நாவப்பழம் இதுதான் இருக்கு என்கிட்ட அப்படின்னு கொடுக்கும் பொழுது அவர் வந்து அந்த நாகப்பழம் வந்து ருச்சியா இருக்கா புளிக்குமான்னு எனக்கு தெரியாது, உனக்கு நல்ல பழங்களை தான் நான் கொடுக்க வேண்டும் ராமா அப்படின்னு கடிச்சு பார்த்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், எச்சில், அது எச்சில், பகவானுக்கு எச்சில் படைக்க கூடாது.
சோ அதாவது வந்து அந்த நம்ம வந்து எச்சுன்னு சொல்லுவோம் அதை. ஆனா பெருமாள் அதை பார்க்கல. அதுல இருக்கிற பக்தி பாவத்தை தான் பார்த்துட்டு அந்த இவர் வந்து சபரி கடிச்ச சாப்பிட்ட அந்த பழத்தை தான் வந்து சாப்பிட்டுட்டு ஆஹா என்ன ருசி, ஆஹா என்ன ருசின்னு அனுபவிக்கிறார் பெருமாள் ஸ்ரீராமன். சோ அதே மாதிரி அவங்க குரு சொல்லி கொடுத்த அந்த ராம மந்திரத்தை கேட்டு ராமா 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 ராமான்னு அவங்க சொல்லவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு நாள் வருவார் சொன்னாங்கல்ல, ஃபெய்த். அதாவது வந்து ஃபெய்த்னா சும்மா சாமானியமான ஃபெய்த்னு சொல்லிட முடியாது. அதாவது தீர்க்கமா அதுல வந்து she was clinging on to the words. அதுல வந்து அவங்க ஸ்திரமா இருந்தாங்க. கண்டிப்பா என்னுடைய குரு சொல்லிட்டேன், கண்டிப்பா தரிசனம் கிடைக்கும். தன்னால ராமர் வந்த காட்சி கொடுத்த, தன்னால வந்து அந்த அவரோட அதோட இல்லாம பிரசாதமும் கூட, அதாவது இவங்க சாப்பிட்டு அது பெருமாளுக்கு வந்து பிரசாதமா போயிடுச்சு. ஸோ அதனால வந்து பெருமாள் அவங்க கொடுத்த அந்த சாப்பாடையும் சாப்பிட்டார். ஸோ இதை வந்து நம்ம காண கிடைக்கிறோம். அடுத்தது வந்து துக்கிரின்னு ஒரு பாட்டி. இது வந்து கலியுகத்துல நடந்த ஒரு கதை. ஒரு சின்ன ஒரு கிராமத்துல துக்கிரின்னு ஒரு பாட்டி. அந்த பாட்டி வந்து அவங்க பேர் ஆக்சுவலா லக்ஷ்மி. அந்த பாட்டியோட பேர் வந்து லக்ஷ்மி. அவங்க வந்து ஒரு யங் ஏஜ்லயே she lost her husband. விதவை ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்க வந்து பக்கத்துல அவங்கள சுத்தி வந்து ஒரு அந்த வில்லேஜ்ல இருந்து அவங்க வீடு ஒரு வீடு, அதை சுத்தி வந்து நிலம் இருக்கு. அதுல அந்த நிலத்துல வரக்கூடிய பயிர்களை விளைத்து அவங்க வந்து அன்றாட உணவுகளை சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க ராமா 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 சொல்றாங்க. எல்லாரும் வந்து அவங்கள வந்து இதுவா வந்து பார்க்கல, ஒரு ஆஸ்பீஷியஸான பர்சனா பார்க்கல. ஏன்னா அவங்க ஏர்லி ஏஜ்லயே வந்து she lost her husband அப்படின்னு எதுக்குமே அவங்களை கூப்பிடுறது இல்லை, எதையும் அவங்களை தீண்டுறது இல்லை. அவங்க அது எதையுமே பொருட்படுத்தல. எனக்கு ராமநாமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை அவங்க ஜபிக்கிறாங்க. ஒரு நாளுக்கு 1000 நாமம் ஜபிப்பாங்க. 1000 ராமநாமத்தை ஜபிச்சு அதை வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஒரு செவத்துல வந்து தீட்டிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் தீட்டி இருந்தா அன்னைக்கு அழிச்சிடுவாங்க. யாருக்காவது அதை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னா அதை அழிச்சிடுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. யாராவது அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு இது கேட்டு தட்சணையோ இல்லை ஏதாவது வந்து ஒண்ணு கேட்டுட்டு வராங்க உதவி அப்படின்னா அவங்க அந்த ராமநாமத்தை தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த கிராமத்துல ஒரு குட்டி பையன், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா வந்து உயிர் போகிற நிலைமை. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பையனுக்கு சரி எனக்கு யாருமே இல்லை, என்ன பண்றது, சரி துக்கிரி பாட்டி கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடி போய், துக்கிரி பாட்டி எங்க அப்பாவுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை பாட்டி, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யா, உனக்கு கைவேத்தியம், நீ பாட்டி தானே, உனக்கு ஏதாவது கைவேத்தியம் தெரிஞ்சிருக்கும், மருத்துவரும் கைவிட்டுட்டாரு, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு சொல்லு பாட்டி அப்படின்னு ஒண்ணு துக்கிரி பாட்டி சொல்றாங்க. என்கிட்ட இருக்கிறது 1000 ராமநாம ஜபம், இந்த தந்தேன் உனக்கு, இதை எடுத்துட்டு போ, ராமா ராமான்னு சொல்லு, உங்க அப்பா பொழைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சரி பாட்டி அப்படின்னு அந்த பையனும் தீர்க்கமா நம்பி ராமா 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 ராமான்னு கொண்டு போறான். துக்கிரி பாட்டி கொடுத்திருந்தா ராமநாமம் அப்படின்னு ஒண்ணு. அடுத்த நாள் பார்த்தா அவங்க அப்பா அந்த உடம்பு சரியில்லாம இருந்தது போனதுக்கு தண்டு தடயமே இல்லாம அவ்வளவு ஆரோக்கியமா நல்லா இருக்கு. அப்ப வந்து அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த குட்டி பையன் மூலமா துக்கிரி பாட்டி தான் இதை பண்ணியிருக்காங்க, துக்கிரி பாட்டியாலதான் அந்த ராமநாமத்தோட இது பண்ணாங்க. அப்ப எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து எல்லாரும் அவங்க கிட்ட கேட்கவும் ராமநாமத்தை வந்து அவங்க வந்து பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராமநாமத்தோட மகிமைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டி ராமநாமத்தை இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ராமநாமத்தை சொல்லுங்க, நன்மை ஏற்படும்னாங்க. சத்தியமா அந்த ஊர்ல எல்லாருக்கும் நன்மை நடைபெற்றது. அந்த ஊரே சுபிக்ஷமா இருந்தது. அந்த பாட்டிய ஒதுக்கி வச்ச அந்த கிராமம் எல்லா விழாக்களுக்கும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் அந்த பாட்டியை வந்து கூப்பிட்டாங்க. அப்பயும் அந்த பாட்டிக்கு வந்து அது எதுவுமே பெருசா பொருட்படுத்தல. அந்த பாட்டி கூப்பிட்டா கூப்பிடுங்க, எனக்கு என் ராமநாமம் இருக்கு, அந்த ராமநாமம் என்னை வாழ வைக்கும், அந்த ராமநாமம் என்னை வந்து பிடிச்சு வச்சிருக்கு, அந்த ராமநாமம் தான் எனக்கு துணை அப்படின்னு இருந்தாங்க அந்த பாட்டி.
இது மூலமாகவும் ராமநாமத்தின் மகிமை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது வந்து நம்ம வந்து பத்ராச்சல ராமதாசர்ங்கிற பாடகர் பாடுறார். என்ன பாடுறாருன்னா, ஸ்ரீராம நீ நாமம் ஏமி ருசியா, அதாவது உமது நாமம் இவ்வளவு இனிமையானது ஓ ராமா அப்படிங்கிறதுதான் அதனோட அர்த்தம். அவர் அனுபவிச்சு பாடுறாரு. அதோட இல்லாம ஆக்சுவலி வந்து ஏகாம்பர மாமான்னு ஒருத்தர் ஆக்சுவலா ராமநாம பேங்க் which is like ராமநாமம் நிறைய பேர் எழுதுவாங்க, சிட்டா எழுதுவாங்க, ராமநாமம் இது அது கோவில், பெருமாள் கோவில்ல ஹனுமருக்கு போடுவாங்க, எல்லாருக்கும். அந்த ராமநாமம் வந்து வரதெல்லாம் வந்து அந்த பேங்குக்கு போகும். அந்த மாதிரி 9,000 கோடி ராமநாமம் அங்க இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு. இத மாதிரி பண்ணி அவர் வந்து நிறைய இடத்துல ராமநாமத்தை பத்தி பிரவச்சனம் பண்ணினார். அந்த ராமநாம மகிமையை சொல்லி அந்த பேங்க்ல வந்து நிறைய பேர் ராமநாமத்தை கொடுத்து அவங்களும் வந்து நன்மை பெற்ற கதைகளும் உண்டு. அதுக்கப்புறம் வந்து அது இல்லாம அவர் என்ன பண்ணாருன்னா, நிறைய பேர் இந்த ராமநாமம் சொல்லி நன்மை அடைஞ்சவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும்ல, அதை வந்து புக்காவே போட்டிருக்காரு அவர். அது வந்து அந்த பேங்க்குக்கு வரக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த ராமநாமம் எழுதி இது பண்ணக்கூடிய இவங்க எல்லாமும் அதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்பாங்க. தட் இஸ் பப்ளிஷ்ட் as a book also. அண்ட் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, தியாகராஜ பாகவதர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவர் நிறைய வந்து பாடல்கள் தான் வந்து நிறைய வந்து பாடியிருப்பார். தியாகராஜ பாகவதர் வந்து அவருடைய குரு வந்து, நீ வந்து 1 கோடி முறை ராமநாமத்தை ஜபித்தால் உனக்கு ராமர் வந்து நிதர்சனமாக காட்சி தருவார் அப்படின்னு. அவர் வந்து எப்படி, சரி நான் பண்றேன் குருவே அப்படின்னு உடனே, சரி நீ எப்படி பண்ணுவ அப்படின்னா, கவுண்ட் எல்லாம் எப்படி பண்ணுவேன், 1 கோடி பண்ணணுமே அப்படின்னா, நான் பாட்டுக்கு ராமநாம ஜபத்தை சொல்றேன், அவர் நேர்ல வந்தா 1 கோடி ஆச்சுன்னு தானே அர்த்தம். நான் சொல்றத சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளவு சொல்லணும் அவ்வளவு சொல்லணும்னு கிடையாது, நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி அவர் 96 கோடி முறை சொல்லி ராமர், லக்ஷ்மணர், சீத்தை பத்ரக்ஷண்யமா நேரடியா அவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அவர் வந்து எழுச்சின எத்தனையோ ராமர் பாடல்கள் இருக்கு. அதுல ஒன்று வந்து ராம சிந்தனதோ நாமமு சேயவே ஓ மனசா தேலிசி ராமா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ராமா ராமா ராமாங்கிற அந்த வார்த்தை, அந்த நாமத்தை மனசால சொல்லும் பொழுது, சிந்தனையோட மனசால சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் ஏராளம். அததான் அவர் வந்து மனசால வந்து இந்த ராமநாமத்தை பாடு நன்மைகள் பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தியாகராஜ பாகவதர் சொல்றார். அவர் வந்து பாட்டு மூலியமா ராமரை வந்து நிறைய இடத்துல நிறைய பேருக்கு கன்வே பண்ணார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, கோந்தர்வல்லி மகாராஜ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் அஸ்பைரிங் ஸ்டோரி. சச் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இன்ஸ்பிரேஷன்னா அது இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. கோந்தர்வல்லி மகாராஜ் வந்து அவர் வந்து குழந்தையா பிறந்தது, அவருக்கு எந்த விதமான பெருசா வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது, லௌதிக வாழ்க்கையில ஈடுபாடெல்லாம் கிடையாது. ராமநாமம் ஜபிப்பார், ராமநாமத்தோட இது பண்ணார். காலாராமா டெம்பிள் வந்து நாசிக்ல ஒண்ணு இருக்கு, 2 இருக்கு. அதுல வந்து லைக் மகாராஷ்டிரால இன்னும் டெப்தா வந்து ஒரு காலாராமம் கருப்பு சிலையில இருப்பார். பொதுவாவே நீங்க வந்து நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா சிலைகள் எல்லாம் வந்து வெள்ளையா தான் இருக்கும், நம்ம இதுலதான் வந்து கச்சிலைகள் இருக்கும். ஆனா இது வந்து காலாராமா டெம்பிள். இது எப்படி எந்த அளவுக்கு அவருடைய ராம டிவோஷன்னா, அவருக்கு வந்து உயிர் பிரியும் தருணம், கோந்தர்வல்லி மகாராஜோடைய உயிர் பிரியும் தருணம் வரும் பொழுது இந்த பூமியிலேருந்து அவர் ராமா ராமா ராமான்னு சொல்லி சொல்றார். அந்த கோவிலுக்கு அவர் பூஜை எல்லாம் பண்றார் அர்ச்சகரா இருந்து. ராமர், சீத்தை, லக்ஷ்மணர் 3 பேருடைய அந்த 3 விக்கிரகத்தோட கண்ணிலேருந்து தண்ணி தழும்பி வழியுறது.
ஏன் அப்படின்னா கோந்தர்வல்லி மகாராஜ் வந்து அவரோட உயிர் வந்து பிரிய போகுது அப்படின்னு தெரிஞ்சு, ராமா அப்படின்னா நான் உன்னதானே அடைய போறேன், நீ ஏன் அழணும் அப்படின்னு கோந்தர்வல்லி மகாராஜ் வந்து கேக்குற. அப்படி இல்ல, அது வந்து என்னவோ வந்து இந்த விக்கிரகமா நீ என்ன வழிபாடு பண்ணி என் கூடவே இருந்த, நீ அங்க வந்து நான் உன்னை அனுபவிக்க தான் போறேன், ஆனா இந்த அனுபவம் எனக்கு இது இனி கிடைக்காதே அப்படின்னு பெருமாள் வந்து சொல்றார். ராமர் சொல்றார், அழுதுருக்கார். அந்த அளவுக்கு வந்து சக்தி அவர் வந்து எந்த அளவுக்குன்னா அவருக்கு வந்து கல்யாணம் அந்த காட்சியிலாம் ஈடுபாடு இல்லை. அவர் கல்யாணம் பண்ணார். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ராமநாம ஜபத்தை சொல்லி கொடுத்த, நீ வாழ்க்கையை நடத்திக்கோமா, வந்து குழந்தை தான் நமக்கு இது பண்ணணும்னு இல்லை, நமக்கு குழந்தை ராமர் தான் நமக்கு குழந்தை அப்படின்னு, ராமர் நம்ம குழந்தைய அது பண்ணுவோம் அப்படி அந்த மாதிரி அவர் இது பண்ண. அதனால அந்த பொண்ணு வந்து அனுசரிச்சு ராமா இது பண்ணா. அந்த பொண்ணுக்கு வந்து வயது வந்து முதிர்ந்து போய் அவள் வந்து இறக்கும் தருவாய் இறந்து போனாள். அவங்க அம்மாவுக்கு வந்து கோந்தர்வல்லி மகாராஜோட அம்மாவுக்கு வந்து தாய் பாசம், என் பிள்ளை தனியா இருப்பானே, என் பிள்ளை இப்படி அப்படின்னு ரொம்ப. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து சரி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நீ கல்யாணம் பண்ணி ஆகணும், சரி உன் விருப்பத்துக்கு எனக்கு கண்ணு தெரியாத குருடு பொண்ணா கல்யாணம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லிடுவார். அப்பதான் அவங்க அம்மாவுக்கு புரியும், அவனுக்கு இது எதுலயுமே வந்து ஈடுபாடு இல்லை, ராமநாமத்துல தான். அந்த பொண்ணையும் சரி கல்யாணம் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு கல்யாணம் தானே பண்ணோம், நான் சொல்ற பெண்ணா பார்த்து கல்யாணம். அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண் ஒரு குருட்டு பெண். அந்த குருட்டு பெண் வந்து அவளுக்கும் ராமநாமத்தை வந்து பிரவச்சனம் அவர் செய்து வைத்து அந்த பெண் ராமநாமத்தை சொல்றா. இவர் வந்து இங்க இருக்கிற அந்த கோவிலை வந்து இது பண்ணி அவரும் வந்து சத்கதி அடைந்தார். இந்த கோந்தர்வல்லி மகாராஜோடைய வம்சாவழியில ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா டிசைபிள்ஸ், அவருடைய சிஷ்யர்கள், அவருடைய வழியில வரக்கூடியவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு 11 டிசைபிள்ஸ் அவருக்கு இருக்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இஸ்கான்ல வந்து நமக்கு வந்து இஸ்கான் வந்து இன்டர்நேஷனல் கிருஷ்ணா கான்ஷியஸ் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ், அதுதான் இஸ்கானோடது. அதுல வந்து ஸ்ரீலா பிரபுபாத் அவர் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி நடத்தினார். அவருக்கு முன்னாடி அவருடைய குருவான சரஸ்வதி தாக்கூர் அவர், அதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல ஈஸ்வரபுரி, மாதவேந்திரபுரி, அந்த மாதிரி நிறைய குருமார்கள் அந்த லீனேஜ்னு பாங்க, அந்த லீனேஜ்ல வந்தது. அந்த மாதிரி கோந்தர்வல்லி மகாராஜோட லீனேஜ்ல வந்த குருக்கள் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப நிறைய பேர் இஸ்கான் டிவோட்டிஸா இருப்பாங்க. அந்த மாதிரி கோந்தர்வல்லி மகாராஜோடைய வழியில வந்த ராம டிவோட்டி ஒரு பொண்ணு, ஒரு லேடி, அவங்க வந்து வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், இதுதான் வந்து அவங்களோடது. இப்போ வந்து நீங்க இஸ்கான் பண்ணீங்கன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, இதுதான் வந்து மகா மந்திரம் தான் இஸ்கானுடைய மந்திரம். அதாவது நீங்க எந்த இதை எடுத்துக்கிறீங்களோ, எந்த சம்பிரதாயம் எடுத்துக்கிறீங்களோ, அங்க தீக்ஷை, இந்த சென்ஸ் அவங்க வந்து தீக்ஷை சொல்லுவாங்க, தீக்ஷை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அந்த மந்திரங்களை அவங்க சொல்லணும். இந்த மந்திரங்களை தினசரி இவ்வளவு சொல்லணும், பகவத்கீதை படிக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இவங்க வந்து கோந்தர்வல்லி மகாராஜோடைய வம்சாவழி அந்த சம்பிரதாயத்துல வரும்போது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்றாங்க. சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் வரும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தவறிடுறாரு. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து 11th ஸ்டாண்டர்ட், பொண்ணு வந்து காலேஜ் போகணும், நல்ல இது கிடைக்கணும், சீட்டு கிடைக்கணும் காலேஜ்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வயசானவங்க. இதுதான் அவங்க தாட்ல இருக்கு, இது மட்டும் தான் அவங்க தாட்ல இருக்கு. தாட்ல இருக்கும்போது எப்படி வந்து இப்ப பிள்ளைய வந்து கரை சேர்க்க போறேன், ஐயோ நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து எப்படி வந்து இது பண்ண போறேன், நமக்கு ஏஜ் ஆகுது, நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், இதை யாருக்கு கொடுக்கறது, இதுதான் அவங்களுடைய தாட்டா இருந்தது. இது மட்டும் தான் அவங்க சிந்தனையா இருந்தது. ஆனா வாய் ராமநாமத்தை ஜபிக்கின்றது, ராமா 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 அப்படின்னு சொல்றாங்களே வழிய அவங்க வந்து அவங்க மனசு வந்து இந்த மாதிரி ஓடுது, இவங்களை எப்படி செட்டில் பண்றது, அவங்களை எப்படி செட்டில் பண்றது. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்க வந்து இதை வந்து துடைக்கிறாங்க, ஃபேனை துடைச்சிட்டே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, ராமா ராமா சொல்லிட்டு.
அது வந்து அவங்களுக்கு ஸ்லிப் ஆகி அந்த சேர் விழுந்து அவங்க அப்படியே விழுந்துடுறாங்க, கவுந்து விழுந்துடுறாங்க. விழுந்ததுல she is gone unconscious. அன்கான்ஷியஸா போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ண உடனே this is a real incident that happened. அந்த பர்சனே இதை சொன்னாங்க. இது எனக்கு இன்னொரு பர்சன் வழியா எனக்கு வந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாங்க. அட்மிட் ஆன உடனே அவங்களுக்கு தெரியுது அவங்களோட கையெல்லாம் லூஸ் ஆகுது. அவங்க அம்மா அவங்க கையை பிடிச்சிருக்காங்க, லூஸ் ஆகுது. அவங்க காத்துல வந்து பறக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஓரமா போயிடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு அந்த காட்சி தெரியுது. விச் மீன்ஸ் அவங்க ஆன்மா வெளியில வந்துருச்சு. அந்த உடலை விட்டு அவங்க ஆன்மா வெளியில வந்துருச்சு. வெளியே வந்துருச்சு. அவங்க வந்து அந்த அவங்க அம்மா கை பிடிச்சிருக்கிறத பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. 2 பேர் வராங்க. 2 பேர் சைட்ல வரவங்க யாருன்னா கொஞ்சம் பயங்கரமா கோரமா 2 ரூபங்கள் வருது. அவங்க யாருன்னா யமதூதர்கள் வந்துட்டு அவங்கள சல்லுன்னு கூட்டிட்டு போய் கரெக்டா வந்து யமதர்மராஜர் கிட்ட நிறுத்துறாங்க. அங்க வந்து அவங்க போனா ஒரே கருப்பும் தங்கமும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து பராக்கிரமத்தோட நல்ல வாட்ட சாட்டமா நல்ல ஜெய்ஜாண்டிக்கா ஒரு ஃபிகர் உட்கார்ந்துருக்காரு. அவர் பக்கத்துல இன்னொருத்தரும் உட்கார்ந்துருக்காரு. கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுற பாஷை இவங்களுக்கு புரியல. அந்த ஆன்மாவுக்கு அவங்க பேசுற பாஷை புரியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்து கேக்குறாங்க, ஒரு நிமிஷம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் யாரோ சைட்ல இருந்து அந்த யமதூதர்கள் ஒருத்தர் வராரு, வேற ஒரு லோகத்துல இருந்து ஒருத்தர் வராரு. என்னவோ ஒண்ணு சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. இந்த வாட்ட சாட்டமா இருக்கிற 2 பேர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. சொன்ன உடனே அவங்க குருகுருன்னு இவங்க 2 பேரையும் அவங்க பாக்குறாங்க. குருகுருன்னு பார்த்த உடனே என்ன பாக்குறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு இவங்க கேக்குறாங்க, ஒரே ஒரு நிமிஷம் என்ன பாக்குறீங்க, அந்த புக்ல என்ன இருக்குன்னு தெரியல, பாக்குறீங்க, ஏதோ பேசுறீங்க, எனக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு இதை சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, சரி இது மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 80 லட்சம் வாட்டி 80 லட்சம் தரம் வந்து நீங்க வந்து ராமநாமம் ஜபிச்சிருக்கீங்க. உங்களை வந்து எந்த லோகத்துல வந்து வச்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நீங்க இவ்வளோ சொன்னதுனால வந்து சொல்லியிருந்தாலும் உங்க மனசளவுல நீங்க வந்து இதுவா சொல்லல. என்ன பண்ணலாம் உங்களை அப்படின்னு எனக்கு தெரியல. பாவ புண்ணிய கணக்கெல்லாம் கால்குலேட் டேலி பண்ணி பார்க்கும்போது நீங்க வந்து உங்ககிட்ட இப்ப பேலன்ஸ் இருக்கிறதே வந்து 80 லட்சம் 86 லட்சம், அதுல 3 லட்சம் தான் இருக்கு அப்படின்னு. 3 லட்சம் தான் இருக்கா, மீதி இருக்கிறது எங்க போச்சு? 86 லட்சம் நான் ராமநாமம் சொல்லியிருக்கேங்கிறீங்க, அதுக்கு பலன் இல்லையா அப்படின்னு. அதாவது அதுல எப்படி கழிஞ்சதுன்னா, ஒரு வாட்டி உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ நீங்க ராமநாமம் ஜபிச்சு ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியா போகணும்னு வேண்டிக்கிட்டீங்க. அதுல கழிஞ்சது, நீங்க கேட்டீங்க, கழிஞ்சது. அதாவது இந்த கோந்தர்வலி மகாராஜ் வந்து அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து இந்த யமதர்மராஜர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி, நீங்க வந்து இந்த மாதிரி 3 லட்சம் தான் இருக்கு உங்களுக்கு பேலன்ஸ் அப்படின்ன உடனே நாங்க அதனாலதான் எந்த லோகத்துக்கு அனுப்புனா என்ன ஏதுன்னு பாக்குறோம். வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க மறுபிறவி எடுத்து மறுபடியும் ராமநாமத்தை மனதார ஜபிப்பதாக இருந்தால் ஒரு பிறவி தருகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இங்க வந்து இருந்து கொஞ்ச நாள் யமலோகத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய வேலைகளை செய்துவிட்டு பின்னர் நீங்கள் வேறு லோகத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது எனக்கு வந்து எதுவா இருந்தாலும் ஓகே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வேணும். எனக்கு வந்து என்னுடைய குரு மகாராஜ் பார்க்கணும், கோந்தர்வலி மகாராஜ் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு உண்டு, ஆனா கோந்தர்வலி மகாராஜா பார்க்க முடியாது. வேற வந்து அவங்களோட டிசைபிள்ஸ் வேணா யோசிச்சுட்டு அவர் சொல்றாரு, வேற டிசைபிள்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கான பாக்கியம் வேணா உண்டு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற இவங்களை கூப்பிட்டுட்டு
அவருடைய பணியாட்கள், அதாவது யமதூதர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறாரு. பேசிட்டு இந்த லோகத்துல விட்டுருவாங்க. போறாரு. போய் இந்த ஒரு டனல் மாதிரி இருக்கு கருப்பா, அந்த டனல்ல வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் எங்க லேண்ட் ஆறாங்கன்னு தெரியல, ஜெட்டு வேகத்துல போறாங்க. லேண்ட் ஆற இடம் வந்து ஒரே பனித்துறை, அந்த கிளவுட்ஸ் அதெல்லாம் வந்து மிஸ்ட் எல்லாம் இருந்து அது விலகிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடம். she is landing into some planet. அங்க போய் பார்த்தா 11 பேர் இருக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. அந்த 11 பேரும் யாருன்னா அந்த கோந்தர்வல்லி மகாராஜோட டிசைபிள்ஸ். பார்க்கும்போது உங்களால கோந்தர்வல்லி மகாராஜை பார்க்க முடியாது, ஆனா நீங்க வந்து இவங்களை வந்து இங்க இந்த லோகத்துக்கு நீங்க வரலாம், அவ்வளவுதான் உங்களுக்கு அனுமதி அப்படின்னு உடனே சரி அப்படின்னு வராங்க. வந்துட்டு அங்க வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு குரு மகாராஜ் தெரியுது அவங்களுக்கு. போயிட்டு அந்த குரு மகாராஜ் கிட்ட கேட்கறாங்க, குரு மகாராஜ் எனக்கு வந்து ஒன்று தெரியணும், இங்க ஆக்சுவலா வந்து 11 பேர் இருக்கணும், ஆனா 10 பேர் தானே இருக்கீங்க அப்படின்னு ஒன்று. அவர் சொல்றாரு, நீ சொல்வது கரெக்ட், 11 டிசைபிள்ஸ். அதுல ஒருத்தர் வந்து இன்னும் எலிவேட் ஆகி மச் மோர் ஹையர் லெவலுக்கு போய் ராமநாமம் பிரவச்சனம் பண்றாரு வேற ஒரு பிளானட்ல. ஏன்னா அவர் இங்க ராமநாமம் ஜபிச்சு ஜபிச்சு அவர் இன்னும் ஹையர் பிளானட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன ஒரே ரொம்ப இதுவா இருக்கு, சைலண்டா இருக்கு, என்ன நடக்க போகுது, ஏதோ நடக்க போற மாதிரியே இருக்கு அப்படின்னோடனே மேலேருந்து வேகமா காமெட் மாதிரி வேகமான ஸ்பீட்ல ஒரு பெரிய ஒரு கோல்டன் குளோப் மாதிரி ஒரு பெரிய பால் வந்து சின்னதா இருக்கு. கிட்ட வரும்போது தபக்குன்னு அந்த இடமே அதிருது அந்த பிளானட் வரும்போது. என்ன நடக்குது இங்க அப்படின்ன உடனே, இன்னைக்கு ஆக்சுவலா குரு பூர்ணிமா, உங்களுக்கு பாக்கியம் தான், இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, கோந்தர்வல்லி மகாராஜ் நம்மளோட குரு மகாராஜ் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளானட் அப்பதான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அப்படியே அவர் வந்து வராரு, இறங்கி வந்துட்டு உட்காந்துருக்காரு. அங்க அந்த லேடி வந்து ராமா அப்படி சொல்லி உட்காந்துருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வாணி அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே குரு மகாராஜ் வந்து அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி நீ ராமநாமம் வந்து ஹானஸ்டா ஜபிச்சியா அப்படின்னு. இல்ல மகாராஜ், நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஹானஸ்டா ஜபிக்கல, நான் வந்து வேற எத்தனையோ சிந்தனையில வந்து ராமநாமம் ஜபிச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனாலதான் நீ இங்க இருக்க, அதை தெரிஞ்சுக்கோ. நான் வந்து நீ இத்தனை ராமநாமம் சொன்னதுனால நான் சொல்லிதான் நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உனக்கு 2 வாய்ப்பு தரேன், இனிமேலேந்தாவது நீ வந்து ராமநாமத்தை ஜபிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நீ ஜபிக்கும் போது மனசால ஜபிக்கணும். நீ இப்ப இங்க வந்துட்ட, எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லு, உன் ப்ராப்பர்ட்டியை பத்தி யோசிச்ச, உன் ப்ராப்பர்ட்டி உன் கூட வந்ததா, உன் கூட உதவிச்சா? இப்போ இல்ல, உன் ஆன்மா மட்டும்தான் வந்திருக்கீங்க. உன்னுடைய பசங்களை பத்தி யோசிச்ச, உன் பசங்க வந்து அவங்கள இப்ப ஏதாவது பண்ண முடியுமா உன்னால? உன் அம்மாவை பத்தி யோசிச்ச, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு, அவங்க ஏதாவது இப்ப பண்ண முடியுமா? நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கேள்வி வைக்கிறார் அந்த இடத்துல. வச்ச உடனே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிமேலேருந்து வந்து எனக்கு புரிஞ்சுது, வாழ்க்கையோடைய அர்த்தம் என்ன, பிறப்பின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை வந்து அவங்க வந்து நான் சொல்றேன் அப்படின்னு. சரி, எனக்காக ஒரு முறை 108 டைம்ஸ் ஒரு மாலை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு மாலையை கொடுத்துட்டாங்க, பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணும்போது டாக்டர்ஸ் அந்த சமயத்துல கீழே வந்து சொல்லிடுறாங்க, வந்து உறவினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லுங்க, ஜெட் வேகத்துல மறுபடியும் ஆன்மா வந்துருச்சு உடம்புல, அப்படி மூவ் ஆகுது. அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிற அவங்க அம்மாவுக்கு டாக்டர் மூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு ஒன்று செக் பண்ணோன்னே மெடிக்கல் அவங்க முழிக்கிறாங்க, ராமா அப்படின்னு தான் முழிக்கிறாங்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் முழிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க அந்த லோகத்துல சொன்னது அப்படியே கண்டினியூ ஆகி இங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே அதே கை அந்த இதோடையே இருந்திருக்கு, இப்படி ஜெபம் பண்ற இதோடைய எழுந்து அவங்க இந்த கதையை சொன்னாங்க. இது நடந்தது, இது நிஜமாக நடந்த உண்மை. அவங்க அங்க அனுபவிச்சதை வந்து சொன்னாங்க. அதாவது வாழ்க்கையில நம்ம வந்து வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னா வந்து இதெல்லாம் தான். இந்த மாதிரி இந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து எவ்வளவோ விஷயம் வந்து வாழ்க்கையில பண்றோம், நமக்கு தெரிஞ்சு பண்றோம், தெரியாம பண்றோம், எல்லாருக்கும் செல்ஃப் ஈகோ இருக்கு, செல்ஃப் இது இருக்கு,
என்ன உட்பட தான் நான் சொல்றேன், எல்லாருக்கும் இந்த இது இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ராமா 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 நாம ஜபம், ராமாவோ கிருஷ்ணரோ எந்த பகவான் மேல, பாபா சாய்பாபா இருந்தா சாய்பாபா, எந்த பகவான் மேல உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கோ அந்த பகவானுடைய நாமத்தை வந்து நீங்க சொல்ல 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 வாழ்க்கையில பல மலர்ச்சிகள் ஏற்படும். ஸோ அதோட இல்லாம நம்ம வந்து யாரும் நம்ம கூட வரல, யாரும் நம்ம வந்து கூட போறதும் கிடையாது. கூடவே கையை பிடிச்சிட்டு கூட்டினும் வரல, கூடவே கையை பிடிச்சிட்டு போறதும் இல்லை. நம்ம வந்து பிறக்கும் போது எப்படி ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கணும், எதுவுமே இல்லாம தான் பிறக்கணும். கொண்டு போகும்போதும் எதுவும் கொண்டு போறது கிடையாது, வரும்போதும் எதுவும் எடுத்துட்டு வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்றது தான் இந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் டிக்னிட்டி, ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே. அது என்னன்னா நம்மளுடைய சூழல் சுற்றுப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணி இருக்கிற இதெல்லாம் பொறுத்து. அதனால வந்து இந்த ராமநாமம் வந்து சொல்லும் போது மனதால உள்ளார்ந்து சொல்லணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்டோரி சொன்னீங்கல்ல லாஸ்டா, சொல்லும் போது என்ன சொன்னீங்க, அந்த 2 லட்சம் சம்திங் 84 lakhs சம்திங் சொன்னீங்க, அப்புறம் 3 lakhs தான் இருக்குங்க. அது சொல்லும் போது நம்மளும் பாப்பா கூப்பிட்டான். அப்ப என்ன சொன்னீங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஓகே தேங்க்ஸ். அதான் அதுக்கு அது வந்து என்ன ஆச்சுன்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிமைண்ட். ஆக்சுவலி வந்து அந்த மீதி உள்ள கணக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய இது பொண்ணுக்கு வந்து கிடைக்கணும் அந்த இது சீட்டு, அதுல போயிடுச்சு மீதி உள்ளது. அந்த மாதிரி கணக்கு வந்து போனதுல வந்து இந்த ராமநாம ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஆயிட்டாரு. செகண்ட் டைம் வந்து அவருக்குன்னு விதிச்ச விதி இதுவாதான் ஆச்சு. ஸோ அதனால அவருக்கு உயிர் பிரிய வேண்டிய டைம் போச்சு. ஆமா. காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவிலிட்டு உழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை இன்றி அந்தமோ. இது வந்து திருமாலை பாசுரம். பெருமாளுக்கு ஆழ்வார் தொண்டரடிபுடி ஆழ்வார் வந்து பாடின பாசுரம். இது வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளை பார்த்து சொல்றார், பெருமாளே நீ ராமாவதாரத்துல வந்த போது, நீ ராமனா இருந்த போது வாலிய வந்து தோக்கடிக்கிறதுக்கு சுக்ரீவருக்கு நீ உதவியா இருந்த. ஆனா அது வந்து ராமனுடைய பெருமை. ஆனா உன்னுடைய நாமம் இருக்கும் போது யமனையே தோக்கடிக்க முடியும். அதுதான் உன் நாமத்தின் பெருமை, அதுதான் வந்து நின் நாமம் ஆற்றல் அப்படின்னு அவர் வந்து சொல்றார் தொண்டர்புரி ஆழ்வார். நம்மளுடைய கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படிங்கிற மாதிரி அவர் கம்பர் எழுதின ராமாயணத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா வென்றெழுத்தினார் அப்படின்னு. அதாவது ராமான்ற எழுத்துனால ஜென்ம சாபல்யம் அடையலாம், ஜென்மம் தீரும், பாப விமோசனம் அடையலாம், அதுக்கப்புறம் வந்து நல்லது நடக்கும், தீமைகள் அழியும் அப்படின்னு கம்பன் வந்து சொல்றாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறது யாருன்னா, கும்பகோணத்துல இருக்கக்கூடிய போதேந்திர சுவாமிகள். போதேந்திர சுவாமிகள் வந்து அவருடைய குருவான ஆத்மபோதர். அவர் வந்து ஆத்மபோதர்ங்கிறவர் வந்து ராமருக்கு இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு போதேந்திர சுவாமிகள். ராமநாமத்தை வந்து ஜபி, ராமநாமத்தை பத்தி எல்லா இடத்துலயும் போய் பிரவச்சனம் பண்ண அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ராமநாமத்தை எல்லாம் சொல்லி அவர் வந்து மகிமைகள் எல்லாம் சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, ராமா 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 ராமான்னு ஜபிக்கிறாரு. அப்படி ராமா 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 ஜபிச்சு அவர் இதுவானதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல வந்து ஒரு கோவில் எழுப்புறாங்க.
அந்த கோவில் அவருடைய சமாதி இருக்கு. இன்னைக்கும் அந்த ஜீவ சமாதியில நிசப்தமா எந்த ஒரு சத்தமும் இல்லாம இருக்கும்போது ராமநாமம் வந்து நல்லா ஒலிக்கும், கேட்கும். அவர் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருடைய ஜீவ சமாதியில இருந்து ஃப்ளட் வந்த டைம்ல என்ன இது வந்தாலும் அதை மூழ்கி அந்த கோவில்லாம் இதுவாகி அதுக்கப்புறம் டெமாலிஷ் ஆகி மறுபடியும் அது ரீபில்ட் பண்ணப்பட்டது. பட் அந்த டைம்ல கூட அந்த ராமநாம ஜபம் அந்த சமாதியை விட்டு போகல. அந்த சமாதி ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு போனாலும் அந்த ராமநாம ஜபம் வந்து கேட்கலாம். அடுத்தது வந்து ஸ்மார்த்த ராமதாசர். ஸ்மார்த்த ராமதாசருக்கு வந்து ஒரு சிஷ்யன் இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு ராமரை பார்க்கணும், எப்படி ராமரை பார்க்கறது அப்படின்னு கேட்கும்போது, ராமநாமம் சொல்லு, நீ ராமரை பார்க்கலாம் அப்படிங்கிற. சரி நான் வந்து ராமநாமம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமா ராமா சொல்லிட்டு அவர் இடமா போயிட்டு ராமநாமத்தை ஜபிக்கிறார். ஜபிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ராமர் வந்து காட்சி தரதுக்கு அப்புறம் சொல்ற, நீங்க தான் ராமர் அப்படிங்கறத நான் எப்படி வந்து உணர்வேன், நான் எப்படி வந்து நம்புறது நீங்க ராமர்ங்கிறது, என்ன அத்தாட்சி அப்படின்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய குருவான ஸ்மார்த்த ராமதாசர் கிட்ட போய் சொல்றாரு, காட்சி தரத்துக்காக நீ ராமா ராமான்னு சொன்ன உன் சிஷ்யன் வந்து ராமா சொல்றான், நான் காட்சி தந்துட்டேன், ஆனா என்ன பிலீவ் பண்ண மாட்டேங்கிறான், நான் வந்திருக்கேங்கிறத அவன் நம்பல, என்ன அத்தாட்சி நீங்க தான் ராமர் இருக்குங்கிறான், நீ வந்து நான் தான் ராமர்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லு, நீ சொன்னா அவன் கேட்பான் அப்படின்னு சொல்ற ராமர் ஸ்மார்த்த ராமதாசர் கிட்ட. உடனே ஸ்மார்த்த ராமதாசர், என்ன ஒரு பிழை பண்ணிட்டான், என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய என்னுடைய டிசைபிள் வந்து என்னோட சிஷ்யம் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்து போவோம், போயிட்டு நான் அவன்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அந்த அவர் இருக்கிற காட்டுக்கு போய் இந்த மாதிரி கேட்கிறாரு, என்னப்பா இந்த மாதிரி ராம தரிசனம் கிடைச்சதா, ராமர் வந்திருக்க, நீ வந்து இந்த மாதிரி கேட்டியாமே அப்படின்னு. உடனே ஆமா குருவே, ஒருத்தர் வந்து ராமர்னு சொன்னார், நான் எப்படி அதை பிலீவ் பண்றது, ராமரே என்கிட்ட சொன்ன நான் தான் ராமர்ங்கிறது காமிச்சு கொடுத்து அவன் பிலீவ் பண்ணல, குருவான நீங்க சொன்னாதான் வந்து காட்டி கொடுத்தாதான் பிலீவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே சாரி அவர் வந்து உடனே உணர்ந்து, அப்ப இவர் தான் ராமரா, சரி குருவே நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ற. அதே மாதிரி ராமருடைய காட்சியும் அவருக்கு கிடைச்சது. ஸோ இந்த வந்து கதையை வந்து காண கிடைக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ராமநாமத்தோட மகிமை எந்த அளவுக்கு, அதுவும் குருவோடைய கிருபா கட்டாட்சத்துல எப்படி வந்து அவரோட சிஷ்யனுக்கு கிடைக்குது. அதாவது ராமரே வந்து நான் தான் வந்து ராமர்னு ப்ரூவ் பண்ணி கொடுப்பான்னு அந்த குரு, அப்படின்னா அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்மார்த்த ராமதாசருடைய டிசைபிளுக்கு எந்த அளவுக்கு வந்து குரு பக்தி இருக்கணும், குரு ப்ரூவ் பண்ணவே தான் நான் ஒத்துப்பேன்ற லெவலுக்கு. அதுல இருந்து நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ராம பக்தி. நான் வந்து நேற்றுக்கு வந்து நான் வைஷு பாப்பா அவங்களோட வீட்டுக்கு, ஆனா பொய்ய சொல்லலாம். அடுத்தது வந்து மதுராந்தகத்துல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஏரி காத்த ராமர் கோவில். அதுக்கு வந்து முதல்ல அது பேர் கோதண்ட ராமர் கோவில். அது எப்படி ஏரி காத்த ராமர் ஆச்சுன்னா, லியோனல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலர் இங்க வந்து இருந்தார் அவர். ஸோ அவரோட டைம்ல அவர் இங்க இருந்த போது அந்த டைம்ல இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, நிறைய நல்ல மழை. அவங்க பக்கத்திலேயே கோதண்டராமர் கோயில் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏரி உடஞ்சு விழுற லெவலுக்கு வந்துருச்சு. அது உடஞ்சு விழுற லெவலுக்கு வரவும் வந்து எப்படிங்கிறது மக்கள்லாம் வந்து அது உடஞ்சிருச்சுன்னா எல்லாருமே வந்து உயிர் பிழைக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த பிரிட்டிஷ் அரசர் வந்து போய்
அங்க கோதண்டராமர் கோவில்ல போய் முறையிடுறாரு, வேண்டுறாரு. வேண்டினதுக்கு அப்புறம் என்னை வந்து நீதான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு இரவு அவர் அந்த வழியா போகும்போது இது எப்படி என்ன பண்றது எனக்கு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர், 2 வாலிபர்கள் அந்த வழியா வந்து போறாங்க. மழை நிக்கிறது, அந்த வெள்ளமோடைய இதுவும் வந்து கம்மியாகுது. வெள்ளத்தோடைய அளவு, பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த வெள்ளத்தோடைய வீரியம் வந்து குறையுது. அப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, வந்தது வேற யாரும் இல்ல, ராமரும் லக்ஷ்மணாதிகள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அன்னியிலிருந்து தான் அந்த ஏரி அவர் காத்து மக்களை ரட்சித்ததுனால ஏரி காத்த ராமர் அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்ணாரு, லியோனில் பிளேஸ்ங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்க சீதா தேவியோடைய இதுக்கு கர்ப்ப கிரகத்துல வந்து அதை இன்னும் பெஸ்டா வந்து ரீபில்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து நல்லபடியா அமைச்சு கொடுத்தாரு. அந்த கோவிலை இன்னும் சிறப்பா பெருசா நல்லபடியா கட்டி கொடுத்தாரு அந்த சன்னதியை. இது வந்து காண கிடைக்கிறது. அடுத்தது வந்து இது வந்து ஒரு சின்ன கதை. ஒரு தம்பதியர் இருந்தாங்க. அந்த தம்பதியருக்கு பல வருடமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ராமர் லக்ஷ்மணர் சீதையோட விக்கிரகம் வச்சு பூஜை பண்றாங்க. வீட்டுல பூஜை பண்ணி அந்த ராமருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி எனக்கு குழந்தை பாகம் கூட சொல்லி ராமாயணம் எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைய வந்து நல்லபடியா வளர்த்து வராங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த குழந்தை வளர்ந்து வருகிறான். அப்ப வந்து அந்த குழந்தைக்கு பக்தி எல்லாமே ஸ்ரத்தையா இருக்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு ராம பக்தி ஜாஸ்தியா இருக்கு. ராம கதைகள்லாம் சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு ராம பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த குழந்தைக்கு ஆசை வருது, ராமரை பார்க்கணும், நேர்ல பார்க்கணும் அப்படின்னுட்டு. அவங்க அம்மாவும் அப்பாவும் தூங்கி இருக்கிற சமயம் பார்த்து அவன் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடும். நைட் டைம்ல ராமரை பார்க்கணும். காட்டுக்கு தானே போனார் ராமர், காட்டுல இருப்பாருன்னு காட்டுல அந்த பையன் தொலைஞ்சு போயிடறான். அங்க ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் வந்து நின்று எனக்கு நீ பலியாகணும், நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி நிற்கும் போது அங்க இருந்த அந்த குழந்தை வந்து என்ன சொல்றான்னா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், என்னை ராமர் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. வந்துட்டு நீ எதுக்கு இங்க நிக்கிற, இங்க என்ன நடக்குது அப்படின்னு உடனே அங்க வந்து அந்த அந்த பேய் பிசாசோ எந்த ராட்சசன் இருக்கிறது அது எதுவுமே இல்லாம போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. நீ வா, உனக்கு எங்க போகணும், நான் ராமரை தேடிட்டு வந்தேன், ஆனா எங்க தெரியல, நான் தொலைஞ்சிட்டேன், ஆனா நான் பயப்படல, இங்க ஒரு ராட்சசன் இருந்தா நீங்க வந்த உடனே போயிட்டான் அந்த ராட்சசன், எங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த பையன். சரி உனக்கு என்ன ராமர் கிட்ட போகணுமா, சரி வா, இங்க ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோவில வந்து காமிச்சு கொடுக்குறாரு. அப்படியே போயிட்டு அவனை கூட்டிட்டு போறேன் நான் ராமர் கிட்ட. அப்புறம் காலையில எழுந்து அந்த பார்த்தா அந்த கோவிலோட படித்துறையில உட்காந்துருக்கான். அப்புறம் அங்க இருந்த அர்ச்சகர் வந்து என்னப்பா வேணும், இல்ல நான் ராமரை தேடி வந்தேன் சொல்லி, சரி என் கூடவே இரு ஒத்தாசைக்கு அப்படி சொல்லி அங்க இருக்கிற அந்த ராமர் கோவில்ல எல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி ஒத்தாசை எல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவர் அந்த பையனுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குற பூஜையெல்லாம் இப்படி பண்ண எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா வந்து கூட வந்து ஹெல்ப் பாய் மாதிரி வச்சிருக்காரு அந்த அர்ச்சகர். அந்த அர்ச்சகர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் இப்போ பக்கத்து ஊருக்கு போக வேண்டியது இருக்கு, முக்கியமான வேலை இருக்கு, நீ பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல வந்து அன்னைக்கு வந்து ராமநவமி வரப்போகுது கொஞ்ச நாள்ல. அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்ச பூஜையெல்லாம் அப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு பூஜையெல்லாம் பண்றான். சுவாமிக்கு தனக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி பழம் எல்லாம் நைவேத்தியம் பண்றான். இப்ப நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து சுவாமி சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு உட்காந்து அழறான். நீ இப்ப வரலன்னா நான் வந்து என் உயிரை மாய்த்துப்பேன், நீ வந்து சாப்பிட மாட்டேங்கிற, நானும் சாப்பிடாம பட்னி கிடந்து என் உயிர் போட்டோம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவன் வந்து உயிர் போகட்டும் போ எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அபிஷேக் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான், வந்து பிக்கப் பண்ண சொல்லுங்க. நான் கிளம்புறேன், இந்த ஒரே நிமிஷம். அப்போ அந்த பையன் வந்து இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி அழுதுட்டு இருக்கான்.
இப்போ ராமர் லக்ஷ்மணர் சீதை நிதர்சனமாவே வராங்க. எதுக்கு நீ அழற? ஏன் எதுக்காக அழற? வந்து நீ உயிர் துறக்காத, உனக்கு என்ன நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, நீங்க தினைக்கும் வந்து சாப்பிடணும், தினசரி சாப்பிடணும் நான் சொல்லிட்டேன். தினமும் வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை அங்க வந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ராமநவமி வருது, நல்லா வந்து கொண்டாடணும். எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தெரியாது, எனக்கு இந்த மாதிரிலாம் எல்லாரையும் நான் ஊர்ல எல்லாரையும் கூப்பிடுறேன், நம்ம உங்களுடைய இது ராமநவமியை கொண்டாடுவோம் அப்படின்னு. அதுக்கு என்ன கொண்டாட்ட போச்சு, ஆனா சாப்பாடு போடணுமே, எப்படி சாப்பாடு போடுறது, எனக்கு சமைக்க தெரியாது, பொருள் இல்லை, ஒண்ணும் இல்லையே அப்படின்னு உடனே அதை பத்தி நீ கவலைப்படாதுன்னு உடனே ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி ஹனுமர் வானர கூட்டம் எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கம் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இது பண்றாங்க. இந்த பக்கம் சாப்பாடு வந்து அந்த பையன் எல்லாருக்கும் பரிமாறும். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க, சொல்லியாச்சா அந்த ஊர் மக்களுக்கு வந்து ராமநவமிக்கு சாப்பாடு போடுறாங்க, இங்க வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அன்னதானம் நடக்குது அப்படின்னு. அவன் போட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து இருக்கிறது காலியாகாம அங்க குறைவில்லாம சாப்பாடும் வந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு தேவாமிர்தமான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் சமையல் அறையிலேருந்து வந்து அம்பாள் வந்து சீதாதேவி வந்து சமைச்சு எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க வானர கூட்டத்தோட ஹெல்ப்போட. இந்த மாதிரி நடக்குது. அந்த வந்து பெரிய குருக்கள் அவர் வந்துட்டு இந்த மாதிரி அர்ச்சகர் வந்துட்டு இங்க எப்படி வந்து இது நடக்குது, நான் இல்ல இதை எப்படி நான் ஏற்பாடு பண்ணா அப்படி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி வந்து சீதா பிராட்டி தான் வந்து சமைச்சு இது பண்றாங்க, நான் இது பண்ணேன், நான் நைவேத்தியம் பண்ணேன், சாப்பிட்டாங்க, தினசரி வந்து சாப்பிட்டாங்க, நான் கேட்டேன், அவங்க தான் ராமநவமியே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே அவருக்கு திடுக்கிட்டுச்சு. இது எப்படி பாசிபிள், நான் இத்தனை நாள் பூஜை பண்ணியிருக்கேன், இத்தனை நாள் இது பண்ணியிருக்கேன், எனக்கு காட்சி தரல, எனக்கு ஒண்ணும் இல்லாத பெருமாள் எப்படி உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்னா, அதுதான் அந்த பையனுக்கு இருந்த அந்த இன்னசென்ஸ் அண்ட் ஃபெய்த் ரெண்டும் சேர்ந்து பகவானை வந்து ஈர்த்து வரவழைச்சு. பார்வதி தேவி வந்து கேக்குறாங்க இவர்கிட்ட சிவன் கிட்ட, விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள், இந்த 1000 நாமங்களும் சொல்ல முடியுமா? எல்லாராலையும் 1000 நாமம் வந்து வாயில வருமா, நினைவு இருக்குமா, எப்படி சொல்ல முடியும், அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு சிவன் கிட்ட கேட்ட உடனே சிவன் சொல்றாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமாரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானே. இந்த ராம நாமம் சொல்ற பத்தியா, அந்த ஒரே ஒரு ராமநாமம், இந்த 4 வரி இருக்கு இந்த ஸ்லோகத்துல, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், அது சொன்னாலே ஹோல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமாவளியும் சொன்னதுக்கான பலம் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னா, அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல வந்து ய ர ல வ, அதுக்கப்புறம் வந்து ப ப ப ப ம அப்படின்னு, அதாவது ரால வர ரா வந்து 2ஆவதா, ய ர ல வ, ர வந்து 2ஆவதா வரும், ப ப ம ப ப ப ப ப ம அப்படி 5ஆவதா வருது ம. அப்ப 5 2 ரா ம, ரா from that and ma from this. 2ஆவது அக்ஷரமான ரா இன்டு 5ஆவது அக்ஷரம் ம, ரா ம ரெண்டும் சேர்த்தா 2 into 5 10. அப்போ அது ஸ்ரீராம ராம ராமேதி ஒரு வாட்டி சொன்னா 10 டைம்ஸ் சொன்ன மகிமை ராமா. அப்ப 3 வாட்டி சொன்னா 10 into 10 into 10 1000 டைம்ஸ் சொன்ன மகிமை. அதுதான் வந்து இது. அப்ப வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் சொன்னோம்னா மல்டிபிள் ஆகிட்டே போகும். அதனாலதான் ஸ்ரீராம ராம ராமேதி சொல்லும் போது 3 தரம் சொன்னா இத்தனை தரம் சொன்னதுக்கான மகிமையும் பலனும் ஹோல் ஆஃப் த விஷ்ணு சஹஸ்ரநாமமே சொன்னதுக்கான பலன். முழு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியணும்னு அவசியம், இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா காசி விஸ்வநாதர் கோவில்ல காசி விஸ்வநாதருக்கு
மாலை நேரத்துல சப்தரிஷி பூஜை பண்ணும்போது அந்த வில்வ இலையில ராமா ராமான்னு சந்தனத்துல எழுதிதான் அவருக்கு அர்ச்சனை ஆகும். காசியில வந்து ஒருத்தர் வந்து இறந்து போனா முக்திங்கிறது எதனால சொல்றாங்க அப்படின்னா, அங்க இறந்து போனா சிவன் அவரை வந்து இறந்து போனவரை தான் மடியில வச்சு அவரோட காதுல ராமா ராமா ராமான்னு சொல்லுவாராம். இறந்து போனவர் காதுல சிவன் தான் மடியில விஸ்வநாதன் காசி விஸ்வநாதன் வச்சு சொல்லுவாராம். அதனுடைய மகிமை தான் அவங்க வந்து முக்தி அடைகிறாங்க அப்படின்னு. இந்த ராம நாமம் எப்படி வந்தது அப்படின்னா, இது வைணவர்களும் சொல்லலாம், சைவர்களும் சொல்லலாம். இதுக்கு வேறுபாடோ வித்தியாசமோ கிடையாது. ராமர் அப்படிங்கிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மாதிரி ஓம் நமோ நாராயணாய. இந்த நாராயணாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த ரா எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஒரு மீனிங்கே நம்ம போயிடும். அந்த ராங்கிற எழுத்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓம் நம சிவாயங்கிறது வர சிவனுடைய இதுல வரக்கூடிய எழுத்துல மா, இது ரெண்டும் சேர்ந்துதான் ரா மா. அதாவது ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணு. அதாவது ஹரி சிவன் இவங்க ரெண்டு பேருடைய தத்துவம் தான் ராமாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அதனால இது பிரம்மமே இதுல அடங்கி போச்சு, பிரபஞ்சமே ராம நாமத்துல அடங்கிடுச்சு. அதுதான் ராமநாமத்தோடைய தத்துவம், ராமநாமத்தோடைய மகிமை. அதனாலதான் ராமநாமம் கிருத்தயுகம் அதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே இருக்கு ராமாங்கிறது. ஏன்னா சிவன் தோன்றின காலம், விஷ்ணு இருக்கிற காலம் இருந்து, நாராயணர் இருக்கிற காலம் இருந்து, நாராயணரோட நாராயணர் ரா வருது இல்லையா, அது சிவனோட மா, நம சிவாய நம சிவாய், அது அந்த மா சேர்ந்தா ரா மா அப்படிங்கிற வார்த்தை. அதனுடைய அர்த்தம் அதுதான். இது யார் வேண்டாலும் சொல்லலாம். இதுக்கு வந்து குரு கிருபா கடாட்சம் இருந்தாதான் சொல்லணுமா, அப்பதான் சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தா அது கிடையாது. யார் வேண்டாலும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த ராமநாமத்தோடைய மகிமைன்னு பாத்தீங்கன்னா, ராமநாமத்தினால நன்மைகள் ஏற்படும், அதுக்கப்புறம் பாவத்தை தீர்க்கும், அப்புறம் வந்து கஷ்ட நிவாரணி. உடம்பு சரியில்லையா, எப்படிப்பட்ட உடம்பு ரோகம், எப்படிப்பட்ட ரோக நிவாரணியும் இதுதான். எப்படிப்பட்ட நோயையும் தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய வலிமை இந்த ராமநாமத்திற்கு உண்டு. இதுக்கு வந்து நமக்கு குருவோடைய உபதேசம் வேணும்னு இல்லை, ராமநாமமே நமக்கு குருவா இருந்து நம்ம வாழ்க்கையை வந்து வழி நடத்தும். அதுவே வந்து வேதம், அதுவே பிரபஞ்சம், அதுவே குரு. நம்மளோட கர்ம வினைகளை விளக்கும். சமைக்கும் போது நம்ம ராமநாமம் சொல்லிட்டு சமைக்கலாம். சமைக்கும் போது நம்ம ராமநாமம் சொன்னோம்னா சமையல் வந்து சுவாமிக்கு பிரசாதமா ஏற்கனவே போயிடும் சமைக்கிற டைம்லயே. ரெண்டாவது அந்த சொல்லும் போது அதனோட சாநித்தியம், நம்ம சொல்ற வைப்ரேஷன் போகும்போது அங்க சாப்பிடுறவங்களுக்கு அந்த சாப்பிடும் போது அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கும் போகும். அதனால வந்து அந்த வீடும் வந்து சுபிக்ஷமா இருக்கும். சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உடம்புலயும் எந்த குறையும் வராது. அவங்க உடம்பு ஃபுல்லாவே இந்த ராமநாமம் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து they say there's a DNA coding. ராமா 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 ராமான்னு சொல்லும் போது உங்களுடைய பாடியில இருக்கிற ஃபுல் பிளட் everything gets purified. இட் செல்ஸ்ல இருந்து எல்லாமே ராமா 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 ராமான்னு ஆகி உங்களுக்கு ஃபுல்லாவே பியூரிஃபை ஆயிடும். DNA கோடிங் ஜீன் எல்லாமே வந்து ராமா அப்படின்னு ஆயிடும். யூ கம்ப்ளீட்லி கெட் பியூரிஃபைட் சயின்டிபிக்கலி as well as நீங்க இது ஆத்மார்த்தமா பண்ணும்போது ஆத்மா வழியாவும் அந்த மாதிரி நீங்க வந்து பியூரிஃபை ஆயிடுவீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதை சொல்லிட்டு சாப்பிடுறது, காலையில எழுந்த உடனே ராமா, அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ராமா. நீங்க இப்பதான் சொன்ன அப்பதான் சொல்லணும் கிடையாது, எப்ப சொன்னாலுமே அது நன்மை தான் பயக்கும். இந்த இடத்துல சொல்லலாம் அந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இறைவன் நாமம் எப்ப வேணாலும் சொல்லலாம். பார்ப்பது ராமா, சொல்வது ராமா, கேட்பது ராமா, நினைப்பது ராமா, படுப்பது ராமா, உண்பது ராமா, இப்படி வந்து இருந்தது. அதான் 24 தத்துவங்கள் இருக்கு. இப்படி ராமர் எல்லாமே வந்து ராமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே அந்த வாக்கியத்திலேயே அடங்கிடுது. இதுதான் இதனுடைய தத்துவம். ஒரு குடும்பத்துல இருக்கிற பொண்ணு வந்து ராமநாமத்தை சொன்னா அப்படின்னா அந்த குடும்பமே சுபிக்ஷமாகும். அந்த குடும்பத்துக்கே பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ல இருந்து
விமோக்ஷம். அவங்களுக்கு மூதாதையர்கள் இருந்தாங்களா, அவங்களுக்குமே மோட்சம் தான், மோட்சமும் முக்தியும் தான். இதுதான் ராமநாமத்தோட மகிமை. அததான் வந்து வக்கர்ண மூலே அந்த காலே சிவோ ராமா ராமேதி ராமேதி காஷ்யாம். இததான் வந்து ஆதிசங்கரர் வந்து சொல்றாரு. தன்னுடைய மடியில கிடத்தி ராமநாமத்தை வந்து சொல்லுவர் காசியில மரணம் அடைகிறவருக்கு சிவன், அதனால அவருக்கு விமுக்தி அப்படின்னு. அது நாம சங்கீர்ணத்துக்கே உண்டான மகிமை அப்படிங்கிறது இதுதான். நாம சங்கீர்ணம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணமோ துக்க சமன்னஹ தம் நமாமி ஹரி பிரணாம். ஹரிநாமத்துக்கே உண்டான ஒரு தனி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சர்வம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. Thank you.